यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मत्कुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பத்தரவோடும் படியிலுள்ளீர் உரைக்கின்னனன் உமக்கு யான் அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை இராமானுசனென்னு சொல்லுமினே. அற்புதமான 3 சபையினராலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான உபன்யாச அரங்கம். அந்த உபன்யாச அரங்கத்திற்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களுடைய திருவடிகளிலே அடியன் தண்டன் சமர்ப்பித்து கொண்டு ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூவுலகை படைத்து காத்து பிரளய காலத்திலே உண்டு உமிழ்பவனாக இருக்கக்கூடியவன். இதே சுவாமி நம்மாழ்வார் மறையாய நாள் வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரே முறையால் இவ்வுலகெல்லாம் படைத்திடன் துண்டுமிழ்ந்தளந்தாய் என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமான் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் உஜ்ஜீவனம் அடையும்படியாக வேதத்தை காட்டிக் கொடுத்து இந்த வேதத்தை ஜீவாத்மாக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினாலே வேதத்தினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் நடித்து காட்டுவதற்காக நமக்கு எடுத்து சொல்வதற்காக பலவிதமான அவதாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து அந்த சமயத்திலும் எம்பெருமானை ஜீவாத்மாக்கள் அறிந்து கொள்ளாமல் இரணியன் இரணியாட்சதன் ராவணன் கும்பகர்ணன் கம்சன் சிசுபாலன் தந்தவக்கரன் போன்ற அரக்கர்களாக மாறி எதிரம்பு கோர்த்து அழிந்து போகையாலே தன்னுடைய ஸ்வரூப ரூப குண வைபவங்களையெல்லாம் அறிவிக்க வேண்டுமாய் ஆழ்வார்களை பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மலிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யப்பட்ட நாத நண்பர் தாழ்தூளி நட்பானன் நற்கலியன் என்று சொல்லி 10 ஆழ்வார்களை இந்த பூமியிலே அவதாரம் பண்ண வைத்து அந்த ஆழ்வார்கள் தன்னுடைய அனுபவம் வழிந்து வெளிப்படும்படியாக 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற அற்புதமான விஷயத்தை வெளியிட வைத்து பின்புள்ளார்களும் அறிந்து கொள்ளும்படியாக செய்தான் எம்பெருமான். ஆனால் ஆழ்வார்கள் பாசுரங்கள் தெள்ளு தமிழிலே இருந்தாலும் அதனுடைய அர்த்த விசேஷத்தை அறிந்து கொள்ளாமல் இழந்து போனார்கள் இந்த ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடியவர்கள். சுவாமி எம்பெருமானாருடைய காலத்திலே திருவாய்மொழிய பெரிய கோயிலிலே ஒரு அர்த்தம் ஒன்று சொன்னார்களாம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலே. அதாவது ஆடி மாதத்திலே திருக்காவேரியிலே வெள்ளமானது வரும். அந்த வெள்ளம் ஸ்ரீரங்கத்திற்குள்ளே வந்து வீடுகளை எல்லாம் கரைத்து விடும், அகம் கரைந்து. அந்த சமயத்திலே நமக்கு மனது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த வெள்ளத்திலே இருந்து தப்பித்து கொள்வதற்கு நாம் நாடி நாடி நரசிங்கா என்று, அங்கே மேற்றழகிய சிங்கர் சன்னதி உயரமாக இருக்கிறது, அங்கே போய்விட வேண்டும் என்று ஆழ்வார் சொல்லுகிறார் என்றெல்லாம் பேசிக்கொண்டார். இப்படியெல்லாம் திருவாய்மொழிக்கு அனர்த்தமான விஷயங்களை எல்லாம் சொன்னார்கள். ஆழ்வார் அப்படி அருளி செய்யவில்லை, எம்பெருமானுடைய குணங்களை அருளி செய்திருக்கிறார் என்பதை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டுமாய் ஆச்சாரியர்களையும் இந்த பூமியிலே அவதாரம் பண்ண வைத்தான் எம்பெருமான். வேதத்தை படைத்து அது புரியாமல் போகவே அவதாரங்களாக தான் வந்து அதை நாமெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் போகவே ஆழ்வார்களை படைத்து அந்த பாசுரங்களுக்கெல்லாம் அர்த்த விசேஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமாய் ஆச்சாரியர்களையும் இந்த பூமியிலே படைத்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களிலே நடு நாயகமாக திகழக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். குருபரம்பரை என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய விஷயம்.
அந்த குருபரம்பரை என்கின்ற ரத்தினாகாரம் அதை ஒரு ரத்தின மாலையாக கற்பனை செய்து கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய நடுவிலே பதக்கமாக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். அப்படி நடுநாயகமாக நடுவிலே இருக்கக்கூடிய மாணிக்கமாக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். அந்த எம்பெருமானாருடைய பெயராலே தான் நம்முடைய சம்பிரதாயம் அழைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அறிகைக்கா என்று மாமுனிகள் காட்டி கொடுக்கிறார். நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய பெயர் என்ன? எம்பெருமானார் தரிசனம். நீங்கள் எந்த மதத்திலே இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? எம்பெருமானார் தரிசனத்திலே இருக்கிறோம். எம்பெருமானுக்கு சகஸ்ர நாமங்கள் உண்டு, 1000 திருநாமங்கள் உண்டு. அதிலே மிக முக்கியமான திருநாமம் 3. நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் என்று சொல்லப்படக்கூடிய நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு என்கின்ற 3 திருநாமங்கள். அதிலே விஷ்ணுவினுடைய பெயரால் தான் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு முதலிலே பெயரிட்டிருந்தார். எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவன் விஷ்ணு. அந்த விஷ்ணுவை பரம்பொருளாக கொண்ட மதம் வைணவ மதம், ஸ்ரீ வைஷ்ணவ மதம் என்று பெயர். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தை கடைபிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று பெயர் என்றுதான் நம்முடைய சனாதன தர்மத்திற்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம், சனாதன தர்மம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய மதத்தினுடைய பெயரானது எம்பெருமானார் தரிசனம் என்று மாறியிருக்கிறது என்று சொன்னால், இந்த மாற்றத்திற்கு தகுந்தாற்போலே சுவாமி எம்பெருமானார் என்ன செய்தார், அவருடைய கைங்கரியங்கள் என்னென்ன என்று சொன்னால், ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே எம்பெருமான் என்ன செய்தான் என்று சொன்னால், பலவிதமான பிரமாணங்களை ஏற்படுத்தி, உதாரணமாக கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீமத் பகவத்கீதை என்று சொல்லப்படக்கூடியதான சாஸ்திரம், அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத் தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தி என்று ஸ்ரீமத் பகவத்கீதை. ஸ்ரீராமாயணத்திலே ராம சரமஸ்லோகம் என்று சொல்லப்படக்கூடிய பல பிரமாணங்களை ஏற்படுத்தி நமக்கெல்லாம் ஞானத்தை புகட்டியவனாக எம்பெருமான் இருந்தான். அதை போல சுவாமி எம்பெருமானார் என்ன செய்தார்? நவவிதமான கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கத்தியத்ரயம் 3, நித்தியம் என்று நவவிதமான கிரந்தங்களை ராமகிருஷ்ணாதி அவதாரங்களைப் போல இயற்றி நமக்கு ஞானம் கிடைக்கும்படியாக பண்ணினார் சுவாமி எம்பெருமானார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே அரக்க அசுரர்களையெல்லாம் கொன்றொழித்தார் எம்பெருமான். அதை போல சுவாமி எம்பெருமானாரும் அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே என்று சொல்லி இந்த உலகத்திலே நம்முடைய சனாதன தர்மத்திற்கு எதிராக, விசிஷ்டாத்வைதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகர தங்கள் மதமாக இருக்கக்கூடிய 6 சமயங்களையும் நிரசனம் பண்ணினார். எப்படி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அரக்க அசுரர்களை அழித்ததோ அதை போல சுவாமி எம்பெருமானாரும் மற்ற மதங்களையெல்லாம் அழித்தொழித்தார். அதற்கு அடுத்தபடியாக ஆழ்வார்கள் என்ன கைங்கரியங்களை பண்ணினார்கள் என்று சொன்னால், 4000 திவ்ய பிரபந்தத்தை இயற்றி நாமெல்லாம் எம்பெருமானுடைய குண அனுபவங்களை பண்ணும்படியாக செய்தார்கள். அதே போல சுவாமி எம்பெருமானாரும் என்ன செய்தார்? அவர்கள் அருளி செய்திருக்கக்கூடியதான அந்த திவ்ய பிரபந்தங்களை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். ஒரு சமயத்திலே வேதத்திற்கு ஒரு மனக்குறை இருந்தது. என்ன மனக்குறை என்று சொன்னால், தனக்கு ஒரு தாயும் தகப்பனும் இல்லையே என்கின்ற ஒரு மனக்குறை வேதத்திற்கு இருந்தது. எதனாலே? வேதத்தை இயற்றியது யார் என்று நம்மிடத்திலே கேட்டால் நாம் என்ன சொல்வோம்? கண்டிப்பாக யாரும் இல்லை. எம்பெருமான் ஏற்றினானா? எம்பெருமானும் இயற்றவில்லை. எம்பெருமானுடைய வைபவங்களை தெரிவிப்பதற்காக
நித்தியமாக இருக்கக்கூடியதுதான் வேதம். அந்த வேதத்திற்கு தாயும் தகப்பனும் கிடையாது. அப்படியானால் அது அனாதை. அதனாலே அதற்கு ஒரு மன வருத்தம். இந்த உலகத்திலே அனாதையாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மன வருத்தம் இருக்கும். ஐயோ, நமக்கு ஒரு தாயும் தகப்பனும் இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லோருக்கும் நடக்கக்கூடியதான வைபவங்களை எல்லாம் தனக்கும் நடத்தி வைப்பதற்கு ஒருவர் இருப்பார்களே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கவலை வேதத்திற்கு இருந்தது. அந்த வேதம் உடனே என்ன செய்தது என்று சொன்னால், 4 வேதங்களும் ஒன்று கூடி சுவாமி நம்மாழ்வாருடைய நெஞ்சகத்திற்குள்ளே போய் குடிகொண்டது. உள்ளே போய் குடிகொண்ட பிறகு ஸ்ரீ சடகோப வாங்மயமாக அந்த 4 வேதங்களும் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கின்ற 4 வேதங்களாக சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கிலே இருந்து வெளிப்பட்டது. உடனே அந்த வேதங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் நமக்கு தாயும் தகப்பனும் இல்லை. இப்பொழுது அற்புதமான ஒரு தாய் கிடைத்து விட்டாள். வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் 1000மும் ஈன்ற முதல் தாய் சடகோபன். எங்களுக்கு தாய் கிடைத்து விட்டது என்று சந்தோஷம். அந்த ஈன்ற தாயை காட்டிலும் யாருக்கு பெருமை உண்டு? நாம் யாரிடத்திலாவது போய் கண்ணனுடைய தாயார் பெயர் என்ன என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு என்ன சொல்வார்கள்? இது என்ன கேள்வி? யசோதை பிராட்டி தானே அவனுடைய தாய் என்று சொல்வார். ஆனால் உண்மையிலே பெற்றெடுத்த தாய் அவளா? இல்லை, தேவகி பிராட்டி தான் பெற்றெடுத்தவளாக இருக்கக்கூடியவள். ஆனால் பெருமை யாருக்கு அதிகம்? யசோதை பிராட்டி வளர்த்த தாயாருக்கு தான் அதிகம். அதை போல இந்த 4 வேதங்களை ஈண்டெடுத்த பெருமை சுவாமி நம்மாழ்வாருக்கு இருந்தாலும் அதை வளர்த்த பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் சுவாமி எம்பெருமானாருக்குத்தான் உண்டு. இவர்கள் தன்னுடைய பிரபந்தங்களின் மூலமாக சரணாகதி மார்க்கத்தை இந்த உலகம் முழுவதும் பரவும்படியாக செய்தார்கள் ஆழ்வார்கள். அதை போல அந்த சரணாகதியை விளக்கி எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக செய்து ஒரு அற்புதமான பங்குனி உத்திர நன்னாளிலே எம்பெருமானிடத்திலே எப்படி சரணாகதி பண்ண வேண்டும் என்கின்ற முறையை நமக்கு காட்டி கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் என்ன செய்ததோ அதை செய்தவர் நம்முடைய ராமானுசர். ஆழ்வார்கள் என்ன செய்தார்களோ அதை செய்தவர் நம்முடைய ராமானுசர். அப்படியானால் அத்துணை பேரை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். அதனால் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு எம்பெருமானார் தரிசனம் என்று வைத்திருக்கக்கூடிய திருநாமம் பொருத்தமானதாகத்தானே இருக்கிறது. சரி, ராமானுஜருடைய அவதார ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு இப்படி ஒரு திருநாமம் விட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு சமயத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் ஆதிசேஷனை அழைத்து இந்த பூலோகத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை எல்லாம் நீ திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று நியமித்தான். சரி, அப்படி ஆக வேண்டும் என்று அந்த ஆதிசேஷன் 2 வரங்களை கேட்டதாக பிரபன்னாமிர்தம் தொடங்கி திவ்யசூரி சரிதம் தொடங்கி எம்பெருமானாருடைய வைபவங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. நான் 200 ஆண்டு காலம் இந்த பூமியிலே வசிப்பேன். மற்றொன்று, நான் யாருக்கு சொல்லுகிறேனோ அவர்களுக்கெல்லாம் நீர் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்ததாக. இப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வர வேண்டும். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே கோடானு கோடி நித்திசூரிகள் இருக்கிறார்கள். அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் என்று சொல்லி தொடக்கமாக கோடானு கோடி நித்திசூரிகள் இருக்கும் பொழுது எம்பெருமான் ஆதிசேஷனை அழைத்து இந்த பூமியிலே அவதாரம் பண்ண வேண்டும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதற்கு ஸ்ரீராமாயணத்திற்குள்ளே போக வேண்டும். ஸ்ரீராமாயணத்திலே எம்பெருமான் 11,000 ஆண்டு காலம் இந்த பூமியிலே வசித்தான் என்று ஸ்ரீராமாயணம் நமக்கு தெரிவிக்கின்றது. அந்த 11,000 ஆண்டு காலம் பூர்த்தியாக போகிறது. அந்த சமயத்திலே காலதேவனாக இருக்கக்கூடிய யமதர்மன் எம்பெருமானிடத்திலே வருகிறான். வந்து, சுவாமி, உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை நினைவூட்ட வேண்டும். அப்படி நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே யாரும் நாம் பேசிக்கொள்ளக்கூடிய அறைக்குள்ளே வந்துவிடக்கூடாது. இதை இளைய பெருமாளாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனிடத்திலே நீர் நியமித்து விட வேண்டும் என்று சொல்ல, இளைய பெருமாள் காவலுக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கிறான். உள்ளே காலதேவனும் எம்பெருமானும் பேசி கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, நீர் வந்து 11,000 ஆண்டுகள் ஆயிற்று,
உம்முடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணி கொண்டால் சரி, இல்லை என்றாலும் உம்முடைய திருவுள்ளப்படி இன்னும் கொஞ்ச காலம் இருக்க வேண்டுமானாலும் இருக்கலாம். நினைவூட்ட வேண்டியது அடியனுடைய கடமை, அதற்காக நான் வந்தேன் என்று சொல்ல, இந்த சமயத்திலே ராமனை சேவிப்பதற்காக, ராமனிடத்திலே சில விஷயத்தை யாசிப்பதற்காக துர்வாச மகரிஷி அங்கிருந்து வருகிறார். வந்து இளைய பெருமாளிடத்திலே, நான் இப்பொழுதே ராமனை சேவிக்க வேண்டும், அவனிடத்திலே எனக்கு முக்கியமானது ஒரு வஸ்து கேட்டு பெற வேண்டும், இப்பொழுதே என்னை அவனிடத்திலே கேட்டு வந்து உள்ளே அழைத்து கொண்டு போவாயாக என்று சொல்லுகிறார். ஒருவேளை அழைத்து கொண்டு போகவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவர், இப்படி ஞானிகளாக இருக்கக்கூடிய என்னை பார்க்காத ராமன் நன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற நினைவிலே ராமனுக்கு சாபம் கொடுத்தாலும் கொடுத்து விடுவார். துர்வாச மகரிஷிக்கு சாபம் கொடுத்தால் அவருடைய வரமானது வளர்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா? சரி, அதே சமயத்திலே அவரை உள்ளே அனுப்பிவிட்டார். அவர் சாபம் கொடுத்து விடுவார் என்று உள்ளே அனுப்பிவிட்டால் அங்கே காலதேவன் துர்வாச மகரிஷியை சபிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சபிக்கும் பொழுது அப்பொழுதும் அவருக்கு கோபம் வந்துவிடும். அப்பொழுதும் ராமனுக்கும் அயோத்திவாசிகளுக்கும் ஏதாவது சாபம் கொடுத்து விட்டால் என்ன பண்ணுவது என்று நினைத்து கொண்டு, தான் அழிந்தாலும் பரவாயில்லை, ராமனும் அயோத்திவாசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக லக்ஷ்மணனே காலதேவனும் பெருமானும் பேசி கொண்டிருக்கக்கூடிய அறைக்குள்ளே நுழைகிறான். உடனே காலதேவன் தெரிவித்தான், யாரும் இந்த அறைக்குள்ளே வரக்கூடாது என்று தெரிவித்தேனே, நீ வந்து விட்டாயே, அதனால் உனக்கு நான் சாபத்தை கொடுக்க வேண்டும், அந்த சாபத்தை பெருமாளே கொடுக்க வேண்டும் என்று நியமிக்கிறேன், அவரிடத்திலே சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். அப்பொழுது ராமபிரான் இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? இளைய பெருமாளுக்கு 100 குடம் தீர்த்தம் எடுத்து கொண்டு வர வேண்டும், பெருமாளுக்கு நித்தியபடி 10 முறை திருமஞ்சனம் பண்ண வேண்டும், அவனுக்கு வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கெல்லாம் அது ஒரு கஷ்டமான காரியமா? கண்டிப்பாக கிடையாது. நம்முடைய நரசிம்மப்பிரியா சொன்னதைப் போல பெருமாளை விட்டு இளைய பெருமாளை பிரித்தாலே போதும், அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடியதான மிகப்பெரிய தண்டனை. உடனே ராமன் தெரிவித்தான், இப்பொழுதே உன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு நீ ஸ்ரீவைகுண்டத்திற்கு எழுந்தருளி விடலாம், சரையு நதியிலே ஜலசமாதியாக மாறி நீ ஸ்ரீவைகுண்டத்திற்கு போய்விடலாம் என்று தெரிவித்தான். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இந்த தண்டனை இளைய பெருமாளாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவனுக்கு எதனாலே கிடைத்தது? ராமனும் அயோத்திவாசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலே கிடைத்தது. அப்படியானால் அந்த ஆதிசேஷனுக்குத்தான் தான் கெட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டு. அதனால் அந்த ஆதிசேஷனையே இந்த பூலோகத்திலே அவதாரம் பண்ண வைப்போம் என்று சொல்லி ராமானுஜராக, கோதண்டபாணியாக, இளைய பெருமாளாக இருந்தவரை திரிதண்டபாணியாக, சுவாமி எம்பெருமானாராக இந்த உலகத்திலே அவதாரம் பண்ண வைத்தான் எம்பெருமான். இதுதான் சுவாமி எம்பெருமானாருடைய அவதார ரகசியம். நமக்காக அவர் கருணையாக எம்பெருமானுடைய அருளாலே இந்த உலகத்திலே அவதாரம் பண்ணியவர். இந்த உலகத்திலே இசை படிப்பவர்களெல்லாம் ஆரோகணம் அவரோகணம் என்று 2 வார்த்தைகளை சொல்லுவதுண்டு. ஆரோகணம் என்று சொன்னால் சரி கம பத நீ ச என்று சொல்லுவார்கள், மேலோக்கி போவது. அவரோகணம் என்று சொன்னால் சனி தப மகரிச, நான் பாடவில்லை, பயப்பட வேண்டாம், சனி தப மகரிச என்று சொல்லி கீழ் நோக்கி வருவதை சொல்லுவதுண்டு. அதே போல நம்முடைய சம்பிரதாயத்திலும் ஆரோகணம் அவரோகணம் என்று உண்டு. குரு பரம்பரை என்கின்ற ரத்தினாகாரத்திலே நடுவிலே இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். அவருக்கு முன்பில்லார்கள், அவருடைய திருமுடி சம்பந்தத்தை பெற்றவர்கள் எல்லாம் ஆரோகணத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவருடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றவர்கள் எல்லாம் அவரோகணத்திலே இருக்கக்கூடியவர்கள். நாமெல்லாம் அவருடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவருடைய திருமுடி சம்பந்தத்தை பெற்றவர்கள். யாரெல்லாம்? சுவாமி பெரிய நம்பிகள், ஆளவந்தார், மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டார், நாதமுனிகள், நம்ம ஆழ்வார், பிராட்டி, பெருமாள் போன்றோர்களெல்லாம் சுவாமி எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தை பெற்றவர்கள். சுவாமி பெருமாளுடைய சம்பந்தத்தை பெற்றவர் தானே சுவாமி எம்பெருமானார். ஆனால் இவருடைய சம்பந்தத்தை பெற்றவன் பெருமாள் என்று சொல்லலாமா என்று சொன்னால், அப்படித்தான் எல்லா திவ்வதேசத்து எம்பெருமான்களும்
சுவாமி எம்பெருமானாரோடு சம்பந்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஒரு நபர் இருக்கிறார் ஒரு ஊரிலே. அந்த ஊரிலே அவரிடத்திலே நாம் எப்படியாவது பழகிவிட வேண்டும், அவருக்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைத்தால் அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருப்பார். அதை போல சுவாமி எம்பெருமானாரிடத்திலே எல்லோரும் சம்பந்தம் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். முதலிலே திருமுடி சம்பந்தம், ஆரோகணத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள், உபய விபூதி நாதனாக இருக்கக்கூடியவன் நாரணன், முழுவேல் உலகுக்கும் நாதன், வேதமயனாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள், ஆறாத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயிலாக இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் சுவாமி எம்பெருமானாரோடு தனக்கும் ஒரு சம்பந்தம் வேண்டும் என்று நினைத்தான். எப்படிப்பட்ட சம்பந்தத்தை அவன் அமைத்து கொண்டான் என்று சொன்னால், ஏதோ ஒரு வகையிலே சூழ்ச்சி செய்து காஞ்சி வரதராஜ பெருமாள் தேவ பெருமாள் இடத்திலே அரையர் சுவாமியை அனுப்பி கானத்தினாலே அவரை மயங்க வைத்து, உமக்கு என்ன வேண்டும் என்று காஞ்சி தேவ பெருமாள் கேட்க, நம் ராமானுசனை தந்தால் ஆகாதோ என்று அரையர் சுவாமிகள் மூலமாக ஏமாற்றி வாங்கிவிட்டான் பெரிய பெருமாளாக இருக்கக்கூடியவன். அவரும் வேறு வழி இல்லாமல் கொடுத்தோம் என்று ராமானுசரை கொடுத்து விட்டார். சுவாமி எம்பெருமானாரும் திருவரங்கத்திற்கு வந்தார். அப்படி முதல் முறை வரும் பொழுதே, முதல் முறை மங்களாசாசனம் பண்ணும் பொழுதே அவரை தனக்கு அருகிலே அழைத்து, சுவாமி எம்பெருமானாரே, நீர் உபய விபூதியையும் உடையவராக இருக்கக்கூடியவர், அதனால் உமக்கு உடையவர் என்கின்ற திருநாமமானது விளங்கட்டும் என்று சொல்லி அவர் முதலிலே பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும் பொழுதே இந்த திருநாமத்தை கொடுத்து விட்டார். பொதுவாக தகப்பன் சொல்லுவதுண்டு, அப்பா இந்த வீட்டை கண்டிப்பாக நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் என்று முதலிலே வாயால் சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் ஒரு நாள் சௌகரியம் கிடைக்கும் பொழுது அதை ஏட்டிலே குழந்தைக்கு எழுதி வைப்பதைப் போல முதலிலே உடையவர் என்கின்ற திருநாமத்தை வாயாலே சொல்லிவிட்டார். அதற்கு பின்னாலே ஒரு பங்குனி உத்திர நன்னாளிலே சுவாமி எம்பெருமானார் அவருக்காகவும் நமக்காகவும் எம்பெருமானிடத்திலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ணக்கூடிய காலத்திலே எம்பெருமானார் பெருமாளிடத்திலே தெரிவிக்கிறார், சுவாமி, அடியேனும் அடியேனுக்கு பின்புள்ளார்களும் பண்ணக்கூடிய சரணாகதியிலே குற்றம் குறைகள் இருக்கும். அப்படிப்பட்ட குற்றம் குறைகளை எல்லாம் கணிசியாமல் நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய மோட்சத்தை தந்துருள வேண்டும் என்று சரணாகதி பண்ணினார் சுவாமி எம்பெருமானார் கத்திய திரயத்தை ஏற்றி. உடனே பெருமாள் என்ன செய்திருக்க வேண்டும்? இவ்வளவு பக்தி உடையவராக இருக்கிறார், இப்படி சரணாகதி பண்ணுகிறார், சரி தந்தோம் என்று சொல்லி இருக்கலாமே. ஆனால் எம்பெருமான் அப்படி சொல்லவில்லை. இது நமக்கு வேலை அல்ல, நாம் உபய விபூதியையும் பூலோகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையும் நித்தியலோகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தையும் உம்மிடத்திலே ஒப்படைத்து விடுகிறோம். நீர் பார்த்து யாருக்கு பரமபதம் உண்டு என்று சொல்லுகிறீரோ அவருக்கு கொடுப்பதையே நான் கடமையாக வைத்திருக்கிறேன். இதைத்தான் முதலியாண்டான் தாடி பஞ்சகம் என்கின்ற கிரந்தத்திலே விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாயி என்று தெரிவிக்கிறார். விஷ்ணுலோகம் என்று சொல்லப்படக்கூடிய பரமபதத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டு பரமபதத்திற்கு வழிகாட்டுபவராக இருக்கக்கூடியவர் என்று இந்த உபய விபூதிக்கும் நாதனாக சுவாமி எம்பெருமானாரை நியமித்தான் பெரிய பெருமாளாக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் ராமானுஜருடைய கைகளிலே குலை சரக்காக இருந்தான் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குலை சரக்கு என்றால் என்ன? ஒரு கை குழந்தை. இந்த இடத்துல ஒரு கை குழந்தையை கிடத்தினால் யார் வேண்டுமானாலும் வந்து தூக்கலாம். அந்த குழந்தை நீர் தூக்கக்கூடாது, நீங்கள் தான் தூக்க வேண்டும் என்று சொல்லுமா? அப்படி சொல்லாது. சரி, ஒரு ஆண் குழந்தை கிடந்தது என்று சொன்னால் அதற்கு பெண் உடையை அணிந்து விட்டால் அந்த குழந்தை நம்மிடத்தில் ஏதாவது மறுப்பு தெரிவிக்குமா? கண்டிப்பாக தெரிவிக்காது. பெண் குழந்தைக்கு ஆண் உடையை தெரிவித்தால் ஏதாவது மறுப்பு தெரிவிக்குமா? தெரிவிக்காது. அந்த குழந்தைக்கு தான் குலை சரக்கு என்று பெயர். எடுப்பார் கைப்பிள்ளை. அதை போல பெரிய பெருமாள் ராமானுஜருடைய திருக்கைகளிலே இருந்தார். அவர் என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்தாலும் சரி அதை அப்படியே ஏற்றுக்கொள்பவனாக இருந்தார். அதற்கு ஒரு உதாரணம் பெரிய கோயில் நம்பி என்கின்ற ஒரு சுவாமி எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அந்த திருவரங்கத்து செல்வங்களை எல்லாம் முறையாக அவர் செலவழிக்கவில்லை. அதனாலே ராமானுஜருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது, இந்த பெரிய கோயில் நம்பியை அந்த கைங்கரியத்தை விட்டு தூக்கிவிட்டால் என்ன, அவரை அகற்றிவிட்டு வேற யாராவது கைங்கரியத்திலே நியமிக்கலாமே
என்று சொல்லி இதை பெருமாளிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். ஆனால் பெருமாள் என்ன சொன்னான் தெரியுமா? அவர் தாயாருடைய பரிகரகத்திலே இருக்கக்கூடியவர், தாயார் கொத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர். அந்த தாயார் கொத்திலே கை வைப்பதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, அவரையெல்லாம் நீக்க முடியாது என்று எம்பெருமானார் இடத்திலே தெரிவித்து விட்டான். உடனே எம்பெருமானாருக்கு கோபம். உம்முடைய திருவரங்கத்து செல்வத்தை எல்லாம் திருத்தி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அவரை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம், நீரோ அகற்றக்கூடாது என்று சொல்லுகிறீரே என்று பெரிய பெருமாளிடத்திலே சுவாமி எம்பெருமானார் கோபித்து கொண்டு 10 வருட காலம் திருவள்ளரையிலே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் திருவள்ளரையிலே சுவாமி எம்பெருமானாருக்கு ஒரு மடம் உண்டு. திருவள்ளரையிலே எதற்காக ராமானுஜருக்கு மடம் என்று சொன்னால், பெருமாளிடத்திலே கோபித்து கொண்டு வந்து 10 ஆண்டு காலம் அங்கே வாசம் பண்ணினார். அந்த சமயத்தில் தான் கூறத்தாழ்வான் எம்பெருமானாரிடத்திலே அந்த பெரிய கோயில் நம்பியையும் திருத்தி நம்முடைய தரிசனத்திற்கு ஆளாக்கி கொள்ளலாம் என்பது பெருமாளுடைய திருவுள்ளமாக இருக்கும் என்று சொல்லி கூறத்தாழ்வானை கொண்டு திருத்தி பணி கொண்டு அவரை அந்த கைங்கரியத்திலே இருந்து அகற்றி பராசரப்பட்ட கூறத்தாழ்வானுடைய திருவம்சத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை சுவாமி எம்பெருமானார் புரோகிதராக நியமித்தார் என்று குருபரம்பரை தெரிவிக்கிறது. அப்படியானால் இவரை வேலையை விட்டு தூக்கு, இவரை இந்த வேலைக்கு நியமி என்று ராமானுஜர் சொல்லுகிறார் என்றால் அதை பெரிய பெருமாள் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ராமானுஜருடைய கைகளிலே குலை சரக்காகத்தானே இருந்தான். அவர் என்னென்ன விஷயங்கள் சீர்திருத்தங்களை செய்தாரோ அத்துணை சீர்திருத்தங்களுக்கும் குலை சரக்காக தன்னை ஒரு குழந்தையைப் போல மாற்றிக்கொண்டிருந்தவன் தான் பெரிய பெருமாள். இப்படி தன்னை ஒரு குழந்தையாக, அவரை தன்னை பாதுகாப்பவராக நினைத்து ஒரு சம்பந்தத்தை ராமானுஜரோடு ஏற்படுத்தி கொண்டான் பெரிய பெருமாள். அதற்கடுத்தபடியாக திருமலை கோயில், திருமலை என்று சொல்லுவோமே, அந்த திருவேங்கடமுடையானுக்கும் சுவாமி எம்பெருமானாருக்கும் என்ன சம்பந்தம்? நாமெல்லாம் திருமலை யாத்திரை எல்லோரும் போயிருக்கிறோம், போய்கொண்டே இருக்கிறோம். அங்கே பெருமாளை சேவித்தோமா என்று நாம் சேவித்து விட்டு வந்த பிறகு யாராவது கேட்டால், உறவினர்களோ நண்பர்களோ பாகவதர்களோ கேட்டால் என்ன சொல்வோம்? அற்புதமான சேவை சுவாமி, இதை போல சேவை அடியானுக்கு எந்த தடவையும் கிடைக்கவில்லை என்று சொல்லுவார். ஆனால் அந்த சமயத்தில் தான் இவர் நிமிர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக, கண்ணாடி எடுத்து மாட்டுவதற்கு முன்பாக கழுத்தை பிடித்து தள்ளி விட்டிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை க்ஷண நேரம் கூட பார்த்திருக்க முடியாது. ஆனால் மற்றவர்களிடத்தில் நாம் என்ன தெரிவிப்போம்? அற்புதமான சேவை சுவாமி. அப்படியானால் திருவேங்கட யாத்திரைக்கு போனாலும் நாம் எம்பெருமானை சேவிக்காமல் வந்தது உண்டு. கண்டிப்பாக இது உண்மை, எல்லோருக்கும் தெரிந்ததான உண்மை. ஆனால் உண்டியலை பார்க்காமல் யாராவது வந்திருக்கிறோமா என்றால் கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக உண்டியலை நாம் பார்த்து விட்டு தான் வருவோம். அந்த உண்டியல் எங்கே இருக்கிறது? நம்முடைய சுவாமி எம்பெருமானாருடைய சந்நிதிக்கு எதிராக இருக்கிறது. சுவாமி இதுவரைக்கும் உண்டியலை பார்த்திருக்கிறேன், எம்பெருமானாரை பார்த்ததில்லையே என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டாலும் இனிமேல் போனால் உண்டியலை பார்க்காமல் வரலாம், ஆனால் எம்பெருமானாரை பார்க்காமல் வரக்கூடாது. அதற்கு எதிரிலே எம்பெருமானார் எழுந்தருளி இருப்பார். அந்த இடத்திலே சுவாமி அனந்தாழ்வான் அந்த சந்நிதியை அமைத்திருக்கிறார். அதற்கு என்ன தாற்பயம் என்று சொன்னால், அந்த எம்பெருமானுக்கு திருவேங்கடமுடையானுக்கு ஆச்சாரியனாக இருப்பவர் சுவாமி ராமானுஜர், சுவாமி எம்பெருமானார். அதனால் தன்னுடைய தனத்தை எல்லாம், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் ஆச்சாரியனிடத்திலே சமர்ப்பிக்கிறார் என்பதுதான் ஒரு தாற்பயமாக கொள்ள வேண்டும். அப்படித்தான் இங்கே எம்பெருமானார் இருக்கிறார். எப்படி அந்த எம்பெருமானுக்கு ஆச்சாரியராக சுவாமி ராமானுஜர் ஆக முடியும் என்று சொன்னால், தொண்டைமான் சக்கரவர்த்தி என்று எம்பெருமானிடத்திலே பக்தி உடையவனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு ஒரு படையெடுப்பு ஏற்பட்டது. அப்பொழுது பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறான், நான் உன்னிடத்திலே பக்தி பண்ணக்கூடிய காரணத்தினாலே நிறைய படைகளை எல்லாம் வளர்க்கவில்லை, இப்பொழுது எதிரியானவன் படையெடுத்து கொண்டு வந்துவிட்டான், நான் என்ன செய்வது என்று எம்பெருமானிடத்திலே கேட்க, நான் என்னுடைய சங்கு சக்கரத்தை தருகிறேன், அதை கொண்டு நீ அந்த படையெடுப்பை வெற்றி பெற்று கொள்ளலாம் என்று சொல்ல அந்த சக்கராயுதத்தை வைத்து அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி அந்த படையெடுப்பிலே ஜெயித்தான். ஜெயித்த பிறகு உரியவரிடத்தில் பொருளை கொடுத்து விட வேண்டும் அல்லவா? அதை கொண்டு வந்து கொடுக்க பெருமாள் தெரிவித்தான், உமக்கு கொடுத்ததற்கு அடையாளமாக அந்த சங்கும் சக்கரமும் தீர்த்தங்களாக மாறி போகட்டும். இன்றைக்கும் திருமலையில் சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம் என்ற 2 உண்டு. கீழிருந்து போகும் பொழுது இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் அந்த தீர்த்தங்களாக மாறி போகட்டும் என்று சொன்னான். அவை மாறிவிட்டது.
அப்படியானால் எம்பெருமானுக்கு திருவாபரணங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இதை சாக்காக வைத்துக்கொண்டு மற்றைய மதத்தினர்கள் எல்லாம் என்ன சொல்லிவிட்டார்கள், இது ருத்ராம்சமாக இருக்கக்கூடியது, இதை சுப்பிரமணியனாக சொல்லலாம் என்று சொல்லி அவரவர்களுக்கு தகுந்தாற் போல தங்களுடைய தெய்வங்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார். இது பெரிய வாதமாக வந்து பெரிய சண்டையாக மூண்டு விட்டது. இது சுவாமி எம்பெருமானாருக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே திருமலைக்கு எழுந்தருளினார். அங்கே எழுந்தருளி புறசமயவாதிகளிடத்திலே வாதம் பண்ணினார். நீள் சடையும் ஒன்மழுவும் என்று ஆழ்வாருடைய பாசுரத்திலே பாசுரங்கள் இருந்தாலும் இது திருவேங்கடவனுக்கு உரியதாக இருக்கக்கூடிய மலை என்று சொல்லி பாசுர நிர்வாகத்தை எல்லாம் பண்ணி காண்பித்தார். ஆனால் அவர்கள் கேட்பதாக இல்லை. சரி, இறுதியாக ஒரு முடிவெடுப்போம். நீங்கள் உங்களுடைய தெய்வங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். மழு என்று சொல்லப்படக்கூடிய சூலாயுதம் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். நாங்கள் எங்களுடைய எம்பெருமானுக்குரிய திருவாபரணங்களாக இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்களை கொண்டு வந்து வைக்கிறோம். அதை மூலஸ்தானத்தில் வைத்துவிட்டு நாம் கதவை பூட்டி விடுவோம். எம்பெருமான் என்ன ஆயுதங்களை, அந்த தெய்வம் என்ன ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளுகிறதோ அந்த தெய்வமாக அறுதிட்டுக் கொள்வோம் என்று சொல்வார்கள். எம்பெருமான் இதுவரைக்கும் காலம் பார்த்து கொண்டிருந்தான். இதற்காகத்தான் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு என்னுடைய சங்கு சக்கரங்களையும் கொடுத்து விட்டேன். இதுவரைக்கும் சங்கு சக்கரம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய ராமானுஜ கூடத்திலே சேர்த்துக் கொள்வார்களா, நமக்கு பிரசாதம் கொடுப்பார்களா? அப்படி இருந்த எம்பெருமானுக்கு சங்காளி அளித்த பெருமாள், அப்பனுக்கு சங்காளி அளித்த பெருமாள் என்று சொல்லி ராமானுஜருக்கு கட்டியம் உண்டு. அதன் மூலமாக பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி கொண்டதன் மூலமாக அந்த சங்கு சக்கரங்களை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக திருமலையப்பனுக்கும் ராமானுஜருக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. இதை காட்டிலும் இன்னொரு பெருத்த சம்பந்தம் உண்டு. பெரிய கோயிலிலே மாமுனிகளுக்கு என்ன ஏற்றம் என்று சொன்னால், பெரிய பெருமாளுடைய திருவாக்காலே ஆனி மாதம் திருமூல நட்சத்திரத்திலே தனியன் அருளி செய்யப்பட்டது. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாத்திரமணிம் என்று சொல்லி, அதை போல அதற்கு முன்பாக திருவேங்கடமுடையான் பெரிய பெருமாளே நீர் செய்வதற்கு முன்பாக நாமும் அதை செய்து விடுவோம் என்று சொல்லி திருவேங்கடமுடையானும் தனியனை ஏற்றினான். யாருக்கு? சுவாமி எம்பெருமானாருக்கு. பெரிய பெருமாள் யாருக்கு ஏற்றினான்? சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு ஏற்றினான். சுவாமி திருவேங்கடமுடையான் யாருக்கு ஏற்றினான்? சுவாமி ராமானுஜருக்கு ஒரு தனியனிட்டதாக குருபரம்பரை வைபவம் தெரிவிக்கிறது. இங்கிருந்து திருமலை யாத்திரையாக ஒரு சில சமயங்களிலே எம்பெருமானார் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி அவர் திருமலை யாத்திரை போகவில்லை. 3 மாதத்திற்கு ஒரு முறை 300 ரூபாய் டிக்கெட்டிலே என்று அவர் போகவில்லை. எப்பொழுதெல்லாம் கைங்கரியம் இருந்ததோ அந்த சமயத்திலே மட்டும் திருமலைக்கு எழுந்தருளினார். அப்படி ஒரு சமயத்திலே எழுந்தருளக்கூடிய காலம், அங்கே காடு மேடாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அவர்கள் ஏறுகிறார்கள், தங்களுடைய உடம்பை நன்றாக சுத்திப்படுத்தி கொண்டு ஏறுகிறார்கள். ஆனாலும் பசியும் தாகமும் அவர்களை வாட்டுகிறது, அவர்களை வாட்டி கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்பதே தெரியாத ஒரு நிலை. அப்படி பாதியிலே, அந்த திருமலையினுடைய பாதியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு அற்புதமான சிறுவன் தன்னுடைய ஒரு பெரிய தட்டிலே தத்யோனம் என்று சொல்லப்படக்கூடிய தயிர் சாதத்தையும் மாம்பழங்களையும் கொண்டு வந்து அவர்களிடத்திலே கொடுக்கிறான். சுவாமி, உங்களை பார்த்தால் களைப்பாக இருப்பதைப் போல தோன்றுகிறது, பசியோடு இருப்பதைப் போல தோன்றுகிறது. நீங்கள் இந்த தத்யோன்னத்தையும் மாம்பழத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனே அவர்களெல்லாம் தெரிவிக்கிறார்கள், ஹரி பிரசாதமாயினும் அவைஷ்ணவர்கள் கைப்பட்டால் முயன்று விலக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. பெருமாள் பிரசாதமாகவே இருந்தாலும் சரி, அதை வைஷ்ணவர்கள் அல்லாதவர்கள் கொடுத்தால் நாங்கள் வாங்கி கொள்வதில்லை, அதனால் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன உடனே அந்த சிறுவன் விடவில்லை. இல்லை சுவாமி, அடியனுக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறது என்று தெரிவித்தான். அப்படியானால் எங்கே ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால், ஆச்சாரிய தனியனை சொல்லு பார்ப்போம் என்று சொல்லி அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அதற்கு அற்புதமான 2 வரி ஆச்சாரிய தனியனை தெரிவிக்கிறான் அந்த சிறுவனாக இருக்கக்கூடியவன். அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதாதாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். என்னுடைய ஆச்சாரியன் யார் தெரியுமா? திருமலையிலே சுவாமி எம்பெருமானார் நியமனமடியாக புஷ்ப கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறாரே அனந்தாழ்வான், அவர்தான் என்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர். அவரிடத்திலே தான் நான் பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. சரி, அப்படியானால்
அனந்தாழ்வானுடைய ஆச்சாரியரான ராமானுஜருடைய திருநாமம் இந்த தனியனிலே எங்கேயும் வரவில்லையே. பரமாச்சாரியனுடைய பெயர் கண்டிப்பாக வர வேண்டும் அல்லவா, இதிலே வரவில்லையே என்று சொல்ல உடனே ஆமாம் ஆமாம் அதை நான் சொல்ல மறந்து விட்டேன், இப்பொழுதே சொல்லுகிறேன் என்று சொல்லி இன்னும் ஒரு 4 வரி தனியனை தெரிவிக்கிறார். யதீந்திர பதாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீமத் தயாபால தயைக பாத்திரம் ஸ்ரீ வெங்கடாசாங்கிரி யுகாந்தரங்கம் நமாமி அனந்தாரியம் அனந்த கிருத்வஹா என்று சொல்லி யதீந்திர பதாம்பூஜ சஞ்சரீகம், யதீந்திரராக இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருவடிகளிலே அன்வைத்தவரான அனந்தாழ்வான் என்று வருகிறது. இப்பொழுது அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மாறிவிட்டது. உடனே கொடுக்க வேண்டும் தயிர் சாதத்தை, உடனே மாம்பழத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் அற்புதமாக பிரசாதப்பட்டார். அந்த சமயத்திலே அந்த மாம்பழத்தினுடைய விதைகளை அதற்கு அருகிலே சுவாமி எம்பெருமானார் நட்டு வைத்தார். அந்த இடத்திலே ஒரு அற்புதமான ஒரு சோலையாக ஒரு பெரிய மாமரமானது வளர்ந்தது. அந்த மாமரத்திற்கு கீழே சுவாமி எம்பெருமானாருடைய சந்நிதியை சுவாமி அனந்தாழ்வான் நிர்மாணம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது என்றால் நீர் பார்த்ததில்லையா என்று சொன்னால், அருப்பிரியிலே இருந்து திருமலைக்கு யாரெல்லாம் நடந்து செல்லுகிறார்களோ அவர்கள் முட்டிமுறி மலையிலே தொடங்கி கொஞ்ச தூரத்திலே இடதுகை பக்கத்திலே மாம்பழ எம்பெருமானாருடைய சன்னதியை சேவிக்கலாம். அங்கே அந்த மாமரத்துக்கு கீழே ஒரு அற்புதமான ராமானுஜருடைய சன்னதியை அனந்தாழ்வான் நிர்மாணம் பண்ணி இருக்கிறார். இப்படி திருமலையப்பனாக இருக்கக்கூடியவன் சங்கு சக்கரங்களை ஏற்றுக்கொண்டு பரமாச்சாரிய தனியனை அருளி செய்து திருவேங்கடமுடையான் ராமானுஜரோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டான். அதற்கடுத்தபடியாக பெருமாள் கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று சொன்னால் காஞ்சிபுரம் என்று சொல்லப்படக்கூடியதான திருக்கச்சி என்கின்ற திவ்யதேசம், தேவபெருமாளுடைய சன்னதி. அந்த தேவபெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த தேவபெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தனி உபன்யாசமாகவே சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. திருக்கச்சி நம்பிகள் மூலமாக 6 வார்த்தைகளை அருளி செய்தான் எம்பெருமான். அகமேவ பரம் தத்துவம், நானே பரம்பொருள், தரிசனம் பேத ஏவச்ச, தரிசனம் பேதமுடையது, உபாயேசு பிரபத்தி சியாத், என்னை அடைய எளிய வழி சரணாகதி, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அந்திம கால நினைவு தேவையில்லை, தேகாவசானே முக்தி சியாத், தேகத்தின் முடிவில் மோக்ஷம் உறுதி, பூர்ணாச்சாரிய சமாஸ்ரேயகா, பெரிய நம்பிகளை குருவாக அடைய வேண்டும் என்று திருக்கச்சி நம்பிகள் மூலமாக 6 வார்த்தைகளை உபதேசம் செய்து ராமானுஜரோடு ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டான் எம்பெருமான். 6 வார்த்தைகளை உபதேசித்தானோ இல்லையோ? அப்படியானால் யார் ஆச்சாரியன்? காஞ்சி தேவபெருமாள் ஆச்சாரியன். சிஷ்யனாக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானாராக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் திருக்கச்சி நம்பிகளிடத்திலே பெருமாள் வார்த்தையாடுவது உண்டல்லவா? அப்படி வார்த்தையாடக்கூடிய காலத்திலே சுமார் 35 வருட காலங்கள் திருக்கச்சி நம்பிகளுக்கு என்னென்ன அர்த்த விசேஷங்களை எல்லாம் பெருமாள் தெரிவித்தானோ அத்துணை அர்த்த விசேஷங்களையும் திருக்கச்சி நம்பிகள் சுவாமி எம்பெருமானாருக்கு உபதேசித்தார் என்று கர்ண பரம்பரை செய்தியாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் காஞ்சி தேவபெருமாள் இந்த 6 வார்த்தை மட்டுமல்ல, 35 வருட காலமாக ராமானுஜருக்கு வேண்டிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த பெருமாள் ராமானுஜரோடு ஆச்சாரிய சிஷ்ய உறவை அற்புதமாக ஏற்படுத்தி கொண்டான். அதற்கு அடுத்தபடியாக திருநாராயணபுரம் என்று சொல்லப்படக்கூடிய மேல்கோட்டை, ஸ்ரீரங்கமங்கலமணிம் கருணாணி வாசம், ஸ்ரீ வெங்கடாத்திரி சிகராலய காளமேகம், ஸ்ரீ ஹஸ்தி சைல சிகரோஜ்வல பாரிஜாதம், ஸ்ரீசம் நமாமி சிரசா யது சைல தீபம் என்று சொல்லப்படக்கூடிய மேல்கோட்டை எம்பெருமான் ராமானுஜரோடு என்ன சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டான் என்று சொன்னால், பிதா புத்திர சம்பந்தம். எம்பெருமானுக்கும் ராமானுஜருக்கும் என்ன உறவு? பிதா புத்திர சம்பந்தம். அதாவது மேல்கோட்டையில் யாராவது பெருமாளுக்கு புறப்பாடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார், சன்னதியில் போய் கேட்பதுண்டு. பெருமாளுக்கு புறப்பாடு நடத்த வேண்டும், எவ்வளவு பணம் கட்ட வேண்டும், இவ்வளவு பணம் கட்டினால் பெருமாள் புறப்பட்டு வருவார்.
சரி, தாயாரையும் சேர்த்து புறப்பாடு செய்ய வேண்டும், அதற்கு நீர் இவ்வளவு பணம் கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். சரி, இவர்கள் 2 பேரோடு சேர்த்து ராமானுஜரையும் புறப்பாடு பண்ண வேண்டும், இதற்கு எவ்வளவு பணம் கட்ட வேண்டும், அது இலவசமாகத்தான், அதற்கு எந்த பணமும் கிடையாது என்று சொல்லிவிடுவார்கள். பெருமாளும் பிராட்டியும் என்றைக்கு அந்த மேல்கோட்டை சன்னதியில் இருந்து வெளியே வருகிறானோ அப்பொழுதெல்லாம் சுவாமி எம்பெருமானார் கூட புறப்பட்டு கிளம்புவது வழக்கம். எல்லோரும் கேட்டார்கள், எம்பெருமானாரே அவர்கள் திருவீதி உலா கண்டுவிட்டு வரட்டுமே, நீர் எதற்காக கூட போக வேண்டும் என்று கேட்க, அதற்கு எம்பெருமானார் தெரிவித்தார், அந்த எதிகுரி நாச்சியாராக இருக்கக்கூடிய தாயாருக்கு அந்த செல்வ பிள்ளை மீது பைத்தியம், அந்த செல்வ பிள்ளைக்கு எதிகுரி நாச்சியார் மீது பைத்தியம், இந்த 2 பைத்தியங்களும் சேர்ந்து எங்கோ போய்விடப் போகிறது என்பதற்காக அடியானும் கூட செல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது என்று தெரிவித்தாராம். அப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்வ பிள்ளைக்கு என்ன விதமான உறவு, பிதா புத்திர சம்பந்தம் எங்கே ஏற்பட்டது? டெல்லியில் ஏற்பட்டது. அங்கே எம்பெருமானார் அந்த பாதுஷாவினுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய காலத்திலே, செல்வ பிள்ளையே எழுந்து வந்து என்னுடைய தொடை மீது அமர வேண்டும் என்று தெரிவிக்க, சலார் பிலார் என்ன அவனுடைய அரைச்சலங்கள் எல்லாம் சத்தம் போடும்படியாக வந்து அவருடைய திருத்தொடைகளிலே அமர்ந்து கொண்டார் என்று நாமெல்லாம் கேள்விப்படுகிறோமே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானார் எப்படி கவனித்து கொண்டார் தெரியுமா? 12 வருட காலங்கள் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டார். அவர் மண்ணுக்கடியிலே உறங்கி கொண்டிருந்த காலத்திலே அவரை கண்டெடுத்தவராக, எப்படி ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை ஈன்றெடுப்பாளோ அதை போல மண்ணுக்கு புதைந்து கிடந்த எம்பெருமானை மீட்டெடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். அங்கே எழுந்தருள பண்ண வைத்து அதை பாதுகாப்பாக 12 வருட காலம் தனக்கு ரொம்ப பிடித்ததமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ஸ்ரீயை பிரிந்து 12 வருட காலம் எம்பெருமானை அற்புதமாக கவனித்து கொண்டார். 12 வருட காலங்கள் பூர்த்தியாகிவிட்டது. மாருதி சிறியாண்டான் வந்து ஸ்ரீரங்கத்திலே நிலைமை சரியாகிவிட்டது, நீர் மீண்டும் திருவரங்கத்திற்கு கிளம்பலாம் என்று தெரிவித்தார். உடனே இவரும் திருவரங்கத்திற்கு கிளம்புகிறார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழுகிறார்கள், சுவாமி நீர் போய்விட்டால் நாங்கள் என்ன செய்வது? ஆகையாலே நீர் இருந்து வழிகாட்டி இந்த சம்பிரதாயம் இனிமேல் எங்கே போகும் என்பது தெரியவில்லையே, நீர் போகக்கூடாது என்று தெரிவித்தார்கள். உடனே ராமானுஜர் சொன்னார், எனக்கு பதிலாக ஒரு திருமேனியை எழுந்தருள பண்ணி தருகிறேன், உங்களுடைய உகப்பிற்காக, தமர் உகப்பிற்காக தமர்குந்த திருமேனியை எழுந்தருள பண்ணி தருகிறேன், அதை வைத்து வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீர் எங்களுக்கு ஹிதமான வார்த்தையை சொல்லுவீர், அந்த விக்கிரகம் சொல்லுமா? ஆகையாலே அது எங்களுக்கு வேண்டாம் என்று முதலிலே தெரிவித்தார்களாம். அப்படிப்பட்ட அந்த திருமேனியை பேச வைத்தார் எம்பெருமானார், திரையிட்டு பேச வைத்தார் எம்பெருமானார். அதனாலே மேல்கோட்டையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கு பேசும் எம்பெருமானார் என்கின்ற திருநாமம் உண்டு. அந்த எம்பெருமானாரை எழுந்தருள பண்ணி கொடுத்து விட்டு அவர் கிளம்புகிறார். உடனே கேட்கிறார்கள், சுவாமி நாங்கள் இந்த எம்பெருமானை எப்படி கவனித்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார் எம்பெருமானார், கிணற்றங்கரை வாழ் பிள்ளையை போல பார்த்து கொள்ளுங்கள். ஒரு தாயார் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறாள், ஏதோ பாத்திரத்தை துளைக்கி கொண்டிருக்கிறாள், வீட்டை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள், அவளுடைய குழந்தை பக்கத்திலே விளையாடி கொண்டிருக்கிறது. எங்கே விளையாடி கொண்டிருக்கிறது? ஒரு கிணறு. அந்த கிணற்றிற்கு சுற்றுச்சுவர் எல்லாம் கிடையாது, மொட்டையாக இருக்கக்கூடிய ஒரு கிணறு, கிணற்றுக்கு அருகிலே விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த தாயாருடைய கவனமெல்லாம் எங்கே இருக்கும்? அதனுடைய முழு கவனமெல்லாம் அந்த குழந்தையின் மீதே இருந்து கொண்டிருக்கும். இவள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த குழந்தை மீதே கவனம் இருக்கும். அதை போல நீங்கள் கிணற்றங்கரை வாழ் பிள்ளையைப் போல கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றாராம். அப்படி அந்த மேல்கோட்டை எம்பெருமான் ராமானுஜரோடு பிதா புத்திர சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டான் என்று அற்புதமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எம்பெருமான்கள் தான் ஏற்படுத்தி கொண்டார்களா? ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லையா என்று சொன்னால், சுவாமி நம்மாழ்வார் அற்புதமாக ஆழ்வார் திருநகலே ஸ்ரீமன் நாதமுனிகள் வந்து 1000 பாசுரங்களை கேட்க 4000 பாசுரத்தையும் கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வார். அது மட்டுமா கொடுத்தார்? அவருக்கு ராமானுஜ பவிஷ்யதாச்சாரிய திருமேனி, அந்த திருமேனியை ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு பிரசாதித்து திரை வளைத்து அந்த திரைக்கு உள்ளே இருந்து கொண்டு திருவாய்மொழி 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி
பொலிக பொலிக என்கின்ற பதிகம் அந்த அளவிலே, இதை போல கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆழி ஒளிதரக் கண்டோம் என்று சொல்லி, என்னுடைய அடியார்கள், எம்பெருமானுடைய அடியார்கள் எல்லாம் மீண்டும் பிறக்கப் போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகான் பிறக்கப் போகிறார். அவர் பிறந்தவுடனே கலியும் கடும் கண்டு கொண்மின் என்று சொல்லி ராமானுஜருடைய அவதாரத்தை ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு காட்டி கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்படி பவிஷ்யதாச்சாரிய திருமேனியை பிரசாதித்து நம்மாழ்வார் தனக்கும் எம்பெருமானாருக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். நம்முடைய சம்பிரதாயத்திலே 18 என்கின்ற எண்ணுக்கும் சம்பிரதாயத்திற்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. மகாபாரத யுத்தம் நடந்தது 18 நாட்கள். கீதையினுடைய அத்தியாயங்கள் 18. சுவாமி எம்பெருமானார் திருக்கோட்டியூருக்கு எத்தனை முறை நடந்து போனார்? 18 முறை. யஜ்ஞமூர்த்தியினிடத்திலே எத்தனை நாட்கள் வாதம் பண்ணினார்? 18 நாட்கள் வாதம் பண்ணினார். திருப்பாவையிலே எந்த பாசுரத்திலே மோகித்து விழுந்தார்? 18வது பாசுரத்திலே மோகித்து விழுந்தார். அதை போல ராமானுஜர் அவதாரம் பண்ணிய திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணியதான விசாக நட்சத்திரத்திற்கும் இடையிலே 18 நட்சத்திரங்கள் உண்டு என்று சொல்வார்கள். இப்படி ஆழ்வார் எம்பெருமானாரோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். ஆச்சாரியர்களே தலைவராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். நாதமுனிகளுக்கும் எம்பெருமானாருக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், நம்மாழ்வார் பிரசாதித்ததாக இருக்கக்கூடிய ராமானுஜ பவிஷ்யதாச்சாரிய திருவேணியை திருவாராதனத்திலே வைத்து கொண்டு அந்த மகான் எப்பொழுது பிறக்கப் போகிறார் என்று எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய காலக்ஷேபத்திலே அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவதுண்டு. குளப்படியிலே தேங்கினால் குருவி குடித்து போம், ஏரியிலே தேங்கினால் ஊரே வாழ்ந்து போம். இதற்கு என்ன அர்த்தம் சுவாமி என்று சிஷ்யர்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாதமுனிகளிடத்திலே கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், மழை பெய்கிறது, அந்த மழை நிறைய இடங்களிலே தேங்கி நிற்கிறது. உதாரணமாக தெருக்களிலே மாடுகள் எல்லாம் நடந்து போகும். அந்த மணலிலே அதனுடைய குழம்பு பதிந்து சிறு குழிகள் எல்லாம் ஏற்படும் அல்லவா, அந்த குழியிலும் தண்ணீர் தேங்கி நிற்கும், ஏரியிலேயும் தேங்கி நிற்கும். இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த குளப்படியிலே தேங்கி நிற்கக்கூடிய நீர் யாருக்கு பயன்படும்? குருவி குடித்துப்போம். ஏதாவது ஒரு சில குருவிகள் ஒரு சில சமயத்திலே குடிப்பதற்கு பயன்படும், அவ்வளவுதான். ஆனால் அந்த தண்ணீரெல்லாம் சேர்ந்து ஏரியிலே தேங்கினால் இந்த நாடே வாழ்ந்து போம் என்று தெரிவித்தார். சரி, இதற்கும் எம்பெருமானாருக்கும் என்ன சம்பந்தம்? சுவாமி எம்பார் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை அருளி செய்தார். அந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் என்கின்ற குணக்கடலிலே இருந்து, எம்பெருமானை கடலாக பாவனை பண்ணி சொன்னார். குணக்கடலிலே இருந்து ஆழ்வார்கள் என்கின்ற காளமேகம் நீரை எடுத்து மழையாக பொழிதது. எங்கே மழையை பொழிதது? நாதமுனி என்கின்ற பர்வதத்தின் மீது மழையாக பொழிதது. அந்த மலையிலே இருக்கக்கூடிய உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி என்கின்ற 2 அருவிகள் மூலமாக ஆளவந்தார் என்கின்ற ஆற்றை வந்து சேர்ந்தது. ஆளவந்தார் என்கின்ற ஆற்றிலே இருந்து பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாள் அரையர் என்கின்ற 5 வாய்க்கால்கள் மூலமாக இந்த உலகத்திற்கே பாய்ந்தது தண்ணீர். குளப்படியில் தேங்கினால் யாரோ ஒருவருக்கு பயன்படும், அவ்வளவுதான். ஆனால் ஏரியிலே தேங்கினால் அந்த ஏரி தான் யார் என்று சொன்னால் சுவாமி எம்பெருமானாராக இருக்கக்கூடியவர். இன்றைக்கும் காட்டுமன்னார் கோவிலிலே வீணானம் ஏரி என்கின்ற ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. அதை போல ஏரியாக இருக்கக்கூடிய நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய ஏரி யார் என்று சொன்னால் சுவாமி எம்பெருமானார் தான். அதிலே இருந்து 74 மதகுகள் மூலமாக, 74 சிம்மாசனாதிபதிகள் மூலமாக இந்த உலகத்திற்கே போய் சேர்ந்தது நம்முடைய சம்பிரதாயம் என்று நாதமுனிகள் அடிக்கடி சொல்லி சுவாமி ராமானுஜருக்கும் தனக்கும் உண்டான சம்பந்தத்தை இந்த உலகத்திற்கு அறிவித்தவராக இருக்கக்கூடியவர். அதற்கடுத்தபடியாக சுவாமி ஆளவந்தாருக்கும் ராமானுஜருக்கும் என்ன சம்பந்தம்? அற்புதமான ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம். 2 பேரும் சந்தித்து கொண்டார்களா என்று சொன்னால் இல்லை. ஒருவேளை சந்தித்திருந்தால், இவர்கள் சந்தித்தால் என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால் பரமபதத்திற்கு படிகட்டி இருப்பார்களாம். இன்றைக்கு நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. அந்த படியிலே ஏறி, திருமலைக்கு படியிலே ஏறி போவதைப் போல நாம் பரமபதத்திற்கு, ஸ்ரீவைகுண்டத்திற்கு அந்த படியிலே ஏறி போய்கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால்
எம்பெருமானுடைய திருவுள்ளம் அவர்கள் 2 பேரும் சந்தித்து கொள்ளவில்லை என்பது. அந்த ஆளவந்தாருடைய சரம காலம், அவர் பரமபதிக்கக்கூடிய காலம், ரொம்ப உடம்பு நோவு சாத்தி கொண்டு கிடக்கக்கூடிய காலம். சுவாமி பெரிய நம்பிகளை அழைத்து, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இந்த பவிஷதாச்சாரிய திருமேனியிலே இருக்கக்கூடிய மகான் காஞ்சிபுரத்திற்கு அருகிலே ஸ்ரீபெரும்புதூரிலே அவதாரம் பண்ணி யாதவ பிரகாசனிடத்திலே பூர்வபக்ஷ சாஸ்திரங்களை எல்லாம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடியவர். அவரை உடனே போய் அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்படி வரும்பொழுது நான் உயிரோடு இல்லை என்று சொன்னால் நம்முடைய தரிசனத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். தரிசன பிரவர்த்தகராக, தரிசனத்தினுடைய பீடாதிபதியாக, தரிசனத்தினுடைய தலைவராக ஆக்க வேண்டும் என்று நியமித்து அருளினார். உடனே பெரிய நம்பிகள் ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து காஞ்சிபுரத்திற்கு வருகிறார். அந்த சமயத்திலே ஸ்ரீரங்கத்தில் என்ன நடக்கிறது? முதலிகள் எல்லாம் ஆளவந்தாரை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நின்று கொண்டு, சுவாமி தேவரீர் பரமபதிக்கக்கூடிய விஷயம் எங்களுக்கெல்லாம் கவலையை அளிக்கிறது, தஞ்சமாய் இருப்பதொரு வார்த்தை அருளி செய்ய வேண்டும். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பெரியோர்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியோர்கள் பரமபதிக்கக்கூடிய காலம் என்றால் ஏதாவது சொல்ல வேண்டுமா, சொல்லும் சொல்லும் என்று கேட்பதுண்டல்லவா? ஆனால் இந்த காலத்து குழந்தைகள் அப்படியெல்லாம் கேட்பதில்லை. ஒரு வயோதிகமான பெரியவர், அவர் கையும் காலும் இழுத்து கொண்டு கட்டிலே கிடந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இளநீர் சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்தது. கை காலெல்லாம் இழுத்து கொண்டிருக்கிறது, வாயும் ஒரு பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி பிள்ளைகளிடத்திலே சொல்லுவது? ஆனாலும் சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லி கையை ஒரு சேர கூட்டி இளநீரை போல காண்பித்தார். வாய் பேச முடியாது, இளநீரை போல காண்பிக்க வேண்டும் என்று காண்பித்தார். உடனே பிள்ளைகள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்? ஏதோ ஒரு பெரிய பானையிலே பொன்னும் பொருளும் போட்டு எங்கோ மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார் போலும், அல்லது யாரிடத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார் போலும், அதைத்தான் கடைசி காலத்திலே சொல்ல வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார் என்று சொல்லி சொல்லு சொல்லு என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம். ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படியல்ல. தன்னுடைய ஆச்சாரியன் பரமபதிக்கக்கூடிய காலத்திலே அவர்களிடத்திலே என்ன யாசிப்பார்கள்? தஞ்சமாய் இருப்பதொரு வார்த்தை அருளி செய்ய வேண்டும். நாங்கள் உங்களை பிரிந்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நியமித்து விட்டு போக வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அதற்கு ஆளவந்தார் சொன்னார், உங்களைப் போல பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. ஓ, ஒருவேளை இவர் இறந்து போவதால் இப்படி சொல்லுகிறாரோ என்று நினைத்து கொண்டார்கள். எதனால் தெரியுமா? நான் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு போய்விடப் போகிறேன், ஆனால் சுவாமி ராமானுஜர், சுவாமி எம்பெருமானார் என்கின்ற அவதார விசேஷத்தோடு கலந்து பரிமாறக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அதை நினைத்து நான் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அதை நினைத்து புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறேன். நீங்களெல்லாம் அந்த வியக்தியினுடைய திருவடியை பிடித்து உஜ்ஜீவனம் அடைந்து விட்டு போங்கள். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்பதை ஆச்சாரியன் தெரிவித்தார் என்று சொன்னார். எம்பெருமானாருடைய பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? திருக்கோட்டியூர் நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள் என்று சொன்னாலே நாமெல்லாம் அவரை வில்லனாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை திரைப்படங்களிலே வரக்கூடிய நம்பியார் போலவே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எங்கள் எம்பெருமானாருக்கு 18 முறை வந்த பொழுதும் நீர் மந்திரம் சொல்லி கொடுக்காதவர் தானே என்கின்ற எண்ணம் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் திருக்கோட்டியூர் நம்பியினுடைய வைபவத்தை பூரணமாக அனுபவித்தவர்கள் அப்படி சொல்ல மாட்டார். ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு சரமஸ்லோகார்த்தம் கேட்பதற்காக எத்தனை முறை போனார்? 18 முறை போனார். ஆனால் எம்பெருமானாருக்காக 100 முறைக்கு மேலே ஸ்ரீரங்கத்திற்கு வந்திருக்கிறார் திருக்கோட்டியூரிலே இருந்து என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயத்திலே ஸ்ரீரங்கத்திலே பெரிய கோயில் நம்பியினுடைய நியமனமடியாக ஒரு பெண் பிள்ளை, ஒரு பிராமண பெண்மணியாக இருக்கக்கூடியவள் எம்பெருமானாருக்கு விஷம் கலந்த அன்னத்தை இட வேண்டும் என்று அவளுடைய கணவன் நியமித்தான். ஆனால் அவளுக்கு ராமானுஜர் மீது பிரதிபக்தி, என்ன செய்வதென்பது தெரியவில்லை, கணவனுடைய சொல்லை தட்ட முடியவில்லை. எம்பெருமானாருக்கு விஷ அன்னம் கொடுக்க மனதில்லை. என்ன செய்வதென்று நினைத்தாள். நித்தியபடி அந்த பிக்ஷையை கொடுக்க போகும் பொழுது பிரதட்சணமாக வந்து பிக்ஷையிடுவது வழக்கம். அன்னைக்கு அப்பிரதட்சணமாக வந்து அழுது கொண்டே அந்த பிக்ஷையை இட்டு விட்டு போய்விட்டார். எம்பெருமானார் பார்க்கிறார், இப்படி அவள் வழக்கமாக இடுவது வழக்கம் இல்லையே, அப்படி வழக்கத்திற்கு மாறாக இட்ட அன்னத்தை நாம் புசிக்கலாகாது என்று திருக்காவேரியிலே அந்த பிரசாதத்தை போட்டுவிட்டார். மீன்களுக்கு
இரையாக போகட்டும் என்று சொல்லி. ஆனால் அதிலே என்ன கலந்திருந்தது? விஷமானது கலந்திருந்தது. அதை சாப்பிட்டு அதிலே இருக்கக்கூடிய 10 மீன்கள் இறந்து போய்விட்டது. உடனே ராமானுஜர் உள்ளம் பதறி போய்விட்டது. இதற்கு நானே இறந்து போயிருப்பேனே, என்னால் இந்த மீன்கள் எல்லாம் இறந்து போயிட்டேன் என்று சொல்லி உபவாசம் இருக்க ஆரம்பித்தார். இது திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு தெரிந்தது. உடனே கிளம்பி வந்து விட்டார். எதற்காக? ராமானுஜர் பட்டினி கிடந்தால் தனக்கு பொறுக்காது என்று சொல்லி கிடாம்பி ஆச்சானை கண்டுபிடித்து, இவர்தான் உமக்கு நித்திய பிக்ஷை கொடுப்பவராக, நித்திய மாதுகரம் கொடுப்பவராக இருப்பவர், இவருடைய திருக்கையாலே நீர் பிரசாதப்பட்டு கொள்ளலாம் என்று நியமித்தருவதற்காக ஒரு முறை வந்தார். இன்னொரு முறை சுவாமி திருமாலை ஆண்டான், ராமானுஜருக்கு திருவாய்மொழி கத்தி கொடுத்த ஆச்சாரியன், அவருக்கும் ராமானுஜருக்கும் இடையிலே ஒரு விவாதமானது வந்துவிட்டது. சில இடங்களை சொல்லும் பொழுது இப்படித்தான் சுவாமி ஆளவந்தார் அருளி செய்திருப்பார் என்று எம்பெருமானார் தெரிவிக்க, நாம் பார்த்த ஆளவந்தாரை நீர் பார்க்கவில்லையே, அப்படி இருக்கும் பொழுது நீர் எப்படி சொல்ல முடியும்? இது என்ன விஸ்வாமித்திர சிருஷ்டியாக இருக்கிறது, உமக்கு காலக்ஷேபம் கிடையாது என்று திருமாலை ஆண்டான் காலக்ஷேபத்தை நிறுத்திவிட்ட காலத்திலே திருக்கோட்டியூர் நம்பி விரைவாக வந்து திருமாலை ஆண்டான் இடத்திலே, ஐயோ சாந்தீபனி முனிவன் இடத்திலே கண்ணனம் பெருமான் படித்ததை போல ராமானுஜர் உம்மிடத்திலே படிக்கிறார், வசிஷ்டர் இடத்திலே ராமன் படித்ததை போல ராமானுஜர் உம்மிடத்திலே படிக்கிறார், நீர் சொல்லிக் கொடுக்கிறீர் என்று நினைக்க வேண்டாம். அவர் ஆளவந்தாருக்கு ஏகலைவனாக இருக்கக்கூடியவர், அதனால் அவருக்கு பாடத்தை அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி திருக்கோட்டியூர் நம்பிகள் வந்து திருமாலை ஆண்டானுக்கும் ராமானுஜருக்கும் இருந்த அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு போனதாக சொல்லுவதுண்டு. அப்படி 18 முறை எம்பெருமானார் போயிருந்தாலும் எம்பெருமானாருக்காக பல முறை ஸ்ரீரங்கத்திற்கு வந்தவர் திருக்கோட்டியூர் நம்பி. அந்த திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானார் என்கின்ற திருநாமத்தை அளித்ததே அவர்தான். அந்த திருநாமத்திற்கு என்ன அர்த்தம்? எம்பெருமான் என்று சொன்னால் அன்விகிதி, அவன் இவன் என்று சொல்லப்படக்கூடியதான அன்விகிதி. ஆனால் எம்பெருமானார் என்று சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய விகுதியாக இருக்கக்கூடியது. இதற்கு என்ன அர்த்தம்? எம்பெருமானை காட்டிலும் அதிகப்படியான கருணை, காரே கருணை இராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர், நான் அறிந்திருக்கிறேன் என்று திருக்கோட்டியூர் நம்பிகள் சுவாமி எம்பெருமானார் என்கின்ற திருநாமத்தை அவருக்கு இட்டருளினார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய தேவகி பிராட்டி, அந்த தேவகி பிராட்டியும் ராமானுஜருடைய சிஷ்யையாக்கினார் என்று குருபரம்பரை தெரிவிக்கிறது. அப்படி திருக்கோட்டியூர் நம்பி பரமபதிக்கக்கூடிய காலம், அருகிலே தேவகி பிராட்டி அமர்ந்து கொண்டிருக்கிறாள். திருக்கோட்டியூர் நம்பியினுடைய திருக்குமாரத்தி, அவருடைய பெண் பிள்ளையாக இருக்கக்கூடியவள் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது திருக்கோட்டியூர் நம்பி கேட்கிறார், நம்முடைய பிரயாணத்திலே நீர் நினைந்திருப்பதென், நான் இப்பொழுது இறந்து போகிறேனே, பரமபதிக்க போகிறேனே, நீ மனதிலே என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று தன்னுடைய மகளிடத்திலே கேட்கிறார். அதற்கு மகள் என்ன தெரிவித்திருக்க வேண்டும்? ஐயோ, இன்னும் ஒரு 20 வருட காலம் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, இன்னும் பல சொத்து பத்துக்களை சேர்த்து வைத்திருந்தால் நல்லாக இருக்குமே என்று தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் தேவகி பிராட்டி எம்பெருமானாருடைய சிஷ்ய அல்லவா, அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? என்னுடைய ஆச்சாரியரான சுவாமி எம்பெருமானாருடைய சம்பந்தத்தாலே உமக்கு பேரு கிடைக்கப் போகிறதே என்று மகிழ்ந்திருந்தேன் என்று தெரிவித்தாள். என்னுடைய ஆச்சாரியரான சுவாமி எம்பெருமானாருடைய சம்பந்தத்தாலே உமக்கு பேரு கிடைக்கப் போகிறதே என்று சொல்லி நாம் மகிழ்ந்திருந்தோம் என்று தெரிவித்தாள் என்று சொன்னால், ஆச்சாரியனுக்கும் சுவாமி எம்பெருமானாருக்கும் இருக்கக்கூடியதான உறவு எப்படிப்பட்டதான உறவு, எப்படிப்பட்டதான சம்பந்தத்தோடு இருக்கிறது என்று பாருங்கள். அதற்கடுத்தபடியாக பெரிய திருமலை நம்பி, அவருடைய மாதோலராக, அவருடைய தாய்மாமாவாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட திருமலை நம்பி, திருமலை நம்பிக்கும் சுவாமி எம்பெருமானாருக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வருட காலம் ஸ்ரீராமாயண காலக்ஷேபத்தை அங்கே திருமலை கீழ் இருக்கக்கூடிய திருப்பதியிலே அமர்ந்து கொண்டு கேட்டு அனுபவித்தார். அதன் மூலமாக அவருக்கும் இவருக்கும் உண்டான சம்பந்தம் இருந்தது. எம்பெருமானார் எழுந்தருளக்கூடிய காலத்திலே பெரிய திருமலை நம்பியே வந்து எதிர்கொண்டு அழைத்தார். அதற்கு ராமானுஜர் என்ன தெரிவித்தார்? சுவாமி நீரே வர வேண்டுமோ, யாராவது சிறியவர்கள் இருந்தால் அனுப்பி வைக்கக்கூடாது. நாம் அப்படித்தானே சொல்லுவோம். ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்றால் அந்த வீட்டு பெரியவரே வந்து வரவேற்கிறார் என்று சொன்னால், சுவாமி நீரே வர வேண்டுமா, உம்முடைய பிள்ளையை அனுப்பி வைத்தால் ஆகாதா, உம்முடைய தம்பியை அனுப்பி வைத்தால் ஆகாதா என்று சொல்லுவோமே. அதை போல ராமானுஜர் சொன்னார், சுவாமி நீரே வர வேண்டுமா
யாராவது சிறியோரை அனுப்பி வைத்தால் ஆகாதா என்று கேட்க 4 வீதிகளில் ஆராய்ந்து பார்த்தும் அடியனை காட்டிலும் சிறியவன் காணாத காரணத்தினாலே அடியனை உம்மை வரவேற்கதற்காக வந்தேன் என்று தெரிவித்தாராம். அப்படி ராமாயணம் உபதேசிப்பதன் மூலமாக பெரிய திருமலை நம்பி ராமானுஜரோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். திருமாலை ஆண்டான் திருவாய்மொழியை சுவாமி எம்பெருமானாருக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார். இவர்கள் இதை மட்டும் செய்யவில்லை. ஆச்சாரியர்கள் தான் எம்பெருமானாரை உத்தாரகராக நினைப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாரிசுக்கள் தங்களுடைய புத்திரர்களையும் ராமானுஜரே உத்தாரகத்துவம் உடையவர் என்பதை அறிய வைத்திருந்தார்கள். உதாரணமாக பெரிய நம்பி, அவர் பஞ்சசம்ஸ்காரம் எம்பெருமானாருக்கு மதுராந்தகத்திலே பண்ணினார் அல்லவா? அது மட்டுமல்லாமல் தன்னுடைய திருக்குமாரராக இருக்கக்கூடிய புண்டரீகாட்சரையும் ராமானுஜருடைய திருவடிகளிலே ஆசிரயிக்க வைத்தார். பெரிய திருமலை நம்பி தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளை திருமலை நம்பி அல்லது திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று சொல்லலாம், அப்படிப்பட்டவரையும் சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளிலே ஆசிரயிக்க வைத்தார். அடுத்து பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, அவர் தன்னுடைய பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய தேவகி பிராட்டியையும் தன்னுடைய திருக்குமாரராக இருக்கக்கூடிய தெற்காழ்வானையும் ராமானுஜருடைய திருவடிகளிலே ஆசிரயிக்க வைத்தார். அடுத்து திருமாலை ஆண்டான், அவர் தன்னுடைய திருக்குமாரராக இருக்கக்கூடிய சுந்தர தோளுடையான் என்பவரையும் ராமானுஜருடைய திருவடிகளிலே ஆசிரயிக்க வைத்தார். திருவரங்க பெருமாள் அரையர், அவர் ஆளவந்தாருடைய திருக்குமாரராக இருக்கக்கூடியவர், அவர் தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அரையரையும் ராமானுஜருடைய திருவடிகளிலே ஆசிரயிக்க வைத்தவராக இருக்கக்கூடியவர். இப்படி எல்லா எம்பெருமான்களும் ராமானுஜரோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். எல்லா ஆச்சாரியர்களும் ராமானுஜரோடு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படி எல்லோருமே கொண்டாடும்படியாக எம்பெருமானார் இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய தரிசனத்திற்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பெயரிட்டது சரியாகத்தானே இருக்கும். அடியேன் இறுதியாக ஒரு விஷயத்தை விண்ணப்பித்து அடியேன் இதை பூர்த்தி பண்ணி கொள்ளுகிறேன். என்னவென்று சொன்னால், நம்முடைய சம்பிரதாயத்திலே உத்தாரகத்துவம் உபகாரத்துவம் என்று 2 உண்டு. அப்படி என்றால் என்ன? ஒருவர் ஒரு தொழில் தொடங்குகிறார். அந்த தொழில் தொடங்குவதற்கு அவருடைய நண்பர் ஏதோ ஒரு பணம் கொடுத்து உதவுகிறார், ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவுகிறார். அதற்கு பிறகு அதை வைத்துக்கொண்டு அந்த நண்பர் நன்றாக தொழில் ஆரம்பித்து நன்றாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே நண்பர்தான் அந்த தொழில் நன்றாக வருவதற்கு மூல காரணம் என்று சொல்லலாமா என்று சொன்னால் சொல்லலாம். ஆனால் முழுக்க காரணம் என்று சொல்ல முடியுமா? 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததோடு சரி, அதற்கு பிறகு வருவதில்லை. எங்காவது பார்த்தால் தொழில் நன்றாக நடக்கிறதா, ஒன்றும் பணமுடை இல்லையே, சரியாக வியாபாரம் நடக்கிறதா, எல்லோரும் சரியாக பணம் கொடுத்து விட்டார்களா என்று கேட்பதோடு சரி. அப்படியானால் அப்படி இருக்கக்கூடியவருக்கு உபகாரம் பண்ணுபவர்கள் என்று அர்த்தம். ஆனால் அந்த தொழிலை முழுக்க முழுக்க தானே செய்து அதனுடைய லாபத்தை தானே ஈட்டி தன்னுடைய குடும்பத்தை வளப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, அவருக்குத்தான் அந்த தொழிலே உத்தாரகத்துவம் உண்டு என்று அர்த்தம். முழு பொறுப்பும் அவருக்குத்தான் உண்டு. அதை போல நமக்கும் சிலர் இருப்பார்கள். நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நமக்கு காசு தேவைப்பட்ட நேரங்களிலே காசு கொடுத்து அந்த காசை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து, நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இன்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர்களெல்லாம் நமக்கு கடவுளுக்கு சமானமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் உபகாரமுடையவர்களாக. அதை போல சுவாமி எம்பெருமானாரை தவிர மீதம் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லோரும் உபகாரத்துவம் உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். நம்மை ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி நீங்கள் எம்பெருமானை வணங்க வேண்டும், எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணிக்கொள்ள வேண்டும், எம்பெருமானை அடிபணிவதற்கு பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணிக்கொள்ள வேண்டும், இந்தந்த அளவுக்கு தர்மத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதோடு சரி. ஆனால் அவர்களால் பரமபதம் என்று சொல்லப்படக்கூடிய மோட்சத்திற்கு அழைத்து போவதற்கு அவர்களால் முடியாது. அவர்கள் உபகாரத்துவம் உடையவர்கள் மட்டும்தான். யாரு? சுவாமி எம்பெருமானாரை தவிர மீதம் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம். ஆனால் எம்பெருமானாருக்கு என்ன உண்டு? உத்தாரகத்துவம் பூர்த்தியாக இருப்பது சுவாமி எம்பெருமானாரிடத்திலே தான். இந்த உலகத்திலே மோட்சம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் 3 பேருக்கு தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. ஒன்று எம்பெருமானுக்கு உண்டு, இரண்டாவதாக சுவாமி நம்மாழ்வாருக்கு உண்டு,
மூன்றாவதாக சுவாமி எம்பெருமானாருக்கு உண்டு. பெருமாளுக்கு எப்படி உண்டு? அவன்தான் உபய விபூதி நாதன். அதனால் இங்கே இருக்கக்கூடிய பொருளை அங்கே கொண்டு போய் வைக்கலாம். 2 குடோன், இங்கே இருக்கக்கூடிய குடோனில் இருக்கக்கூடிய பொருளை பரமபதம் ஸ்ரீவைகுண்டம் என்கின்ற இடத்திலே அந்த குடோனிலே கொண்டு வைக்கக்கூடிய அதிகாரம் பெருமாளுக்கு உண்டு. ஏனென்றால் அவருக்கு இந்த உலகமும் சொந்தமாக இருக்கிறது, அந்த உலகமும் சொந்தமாக இருக்கிறது. சரி, அதற்கு அடுத்தபடியாக சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு எப்படி உண்டு என்று சொன்னால், ஒரு கணவன் குளித்து கொண்டு இருக்கிறான். அந்த சமயத்திலே கேஸ்காரன் வந்து விட்டான். கேஸ் சிலிண்டரை கொடுத்து விட்டு, அம்மா பணம் கொடுங்கள் என்று கேட்டான். அப்பா, என்னுடைய வீட்டுக்காரர் தீர்த்தமாடி கொண்டு இருக்கிறார், அவர் வந்த உடனே தருகிறேனே. இப்படி ஒவ்வொரு வீட்டிலுமே சொன்னால் நான் எத்தனை சிலிண்டர் போடுவது? எனக்கு நேரமாகிவிட்டது, இப்போவே கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். உடனே அந்த அம்மா என்ன செய்வார்கள்? நேராக கணவனுடைய பைக்குள்ளே கைவிட்டு அந்த பர்சிலே இருந்து சிலிண்டருக்கான பணத்தை எடுத்து தனக்கு செலவுக்கும் தனியாக எடுத்துக்கொள்வார்கள். சிலிண்டருக்கான பணத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்து விடுவார். அவன் வந்த பிறகு சிலிண்டருக்காரன் வந்தான், பணம் எடுத்து கொடுத்துட்டேன், அது எப்படி எடுக்கலான்னு அவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். அப்படியானால் கணவனுக்கு உரியதான சொத்திலே பாதி உரிமை மனைவிக்கும் உண்டு. அதே போல கணவனான எம்பெருமானுடைய சொத்திலே மனைவியாக இருக்கக்கூடிய பராங்குச நாயகி நம்மாழ்வாருக்கும் பாதி உரிமை உண்டு. இதை எங்கே காட்டியிருக்கிறாள் என்று சொன்னால், பராங்குச நாயகிக்கு எம்பெருமானை பிரிந்ததாலே வருத்தம், தாபம். உடனே பக்ஷிகளை எல்லாம் கூப்பிடுகிறார். வாருங்கள் வாருங்கள் என்று, நாரை வாருங்கள், கொக்கு வாருங்கள், வாத்து வாருங்கள், எல்லா பறவைகளும் கூப்பிட்டு என்னுடைய வருத்தத்தை போய் தூதாக எம்பெருமானிடத்திலே சொல்லுங்கள் என்று தெரிவித்தார். உடனே அந்த பக்ஷிகள் எல்லாம் இந்த காலத்து குழந்தைகளைப் போல நம்மாழ்வாரிடத்திலே பராங்குச நாயகனிடத்தில் என்ன கேட்டது தெரியுமா? நான் போய் சொன்னால் எனக்கு என்ன தருவாய்? நான் கடைக்கு போனால் எனக்கு என்ன வாங்கி கொள்ள வேண்டும்? நான் கடைக்கு போய்விட்டு வந்தால் 2 மணி நேரம் செல்போன் ஷார்ட்ஸ் பார்ப்பதற்கு கொடுப்பாயா என்று கேட்பதை போல அந்த பக்ஷிகள் எல்லாம் நம்மாழ்வாரிடத்திலே கேட்டது, பராங்குச நாயகனிடத்திலே கேட்டது. உடனே அவள் கேட்டாள், நீங்கள் தூது சென்று விட்டு வந்தால் உங்களுக்கு பொன்னுலகை தரட்டுமா? பொன்னுலகு என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்தை தரட்டுமா? புவனி முழுதையும் தரட்டுமா? இந்த புவனி என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தை தரட்டுமா என்று கேட்டாராம். பொன்னுலக ஆடீரோ புவனி முழுதாடீரோ நன்னில புள்ளினங்காள் வினையாட்டியேன் நான் இறந்தேன், என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொன்னானாம். அப்படி சொல்வதற்கு உரிமை எங்கே இருந்து வந்தது? இவள் கணவனுடைய சொத்து, அந்த சொத்திலே பாதி உரிமை உண்டு. அப்படியானால் ஸ்ரீவைகுண்டமும் நம்மாழ்வாருடைய சொத்து தானே. இன்றைக்கும் ஸ்ரீவைகுண்டத்தினுடைய ராஜா யார் என்று கேட்டால் நாமெல்லாம் என்ன பதில் சொல்லுவோம்? பெருமாள் என்று தானே சொல்வோம். கண்டிப்பாக கிடையாது. இனிமேல் யார் கேட்டாலும் பெருமாள் ராஜா என்று சொல்லக்கூடாது. பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், வானின் இளவரசு வைகுந்த குட்டன். எம்பெருமான் யாரு? பரமபதத்தில் வானின் இளவரசு யாரு? வானின் இளவரசனாக இருக்கக்கூடியவன் தான் எம்பெருமான். அப்படியானால் ராஜா யார் என்று சொன்னால் சுவாமி நம்மாழ்வார் தான் ராஜாவாக இருக்கக்கூடியவர். சுவாமி அடியன் நம்ப முடியாது, நீர் சொல்லிவிட்டால் ஆயிட்டா என்று நீங்கள் எல்லாம் கேட்கலாம். நான் சொல்லவில்லை, சுவாமி மதுரகவி ஆழ்வார் சொல்லுகிறார். அன்பன் தன்னை அடைந்தவர்கெல்லாம் அன்பன், தென்குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய், மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினே. நம்மாழ்வாரை மட்டும்தானே தெய்வமா மதிச்சார். அப்போ ஆழ்வார் திருநகரி காண்பினேன் தானே பாடி இருக்கணும், திருக்குருகூர் காண்பினேன் தானே பாடி இருக்கணும். ஆனால் மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்றாரு? வைகுந்தம் காண்பினே. அப்படியானால் நம்மாழ்வார் தான் அந்த ஊருக்கு ராஜா. நான் நம்மாழ்வார் அடையணும்னா எனக்கு வைகுந்தமும் கிடைக்கும் என்பதை அற்புதமாக தெரிவிக்கிறார். வியாக்கியானத்திலும் நம்பிள்ளை ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். பரமபதத்தினுடைய நாதன் ராஜா நம்மாழ்வாராக இருக்கக்கூடியவர். அந்த நம்மாழ்வாருக்கும் பரமபதத்தை கொடுக்கக்கூடிய தகுதி உண்டு. ஆனால் இந்த எம்பெருமானும் நம்மாழ்வாரும் என்ன செய்தார்கள்? பல அவதாரங்களை எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு பரமபதம் கொடுக்கலாம் என்று வந்தால் இவர்கள் அதை தெரியாமல் அழிந்து போனார்கள். பரிபூர்ண அவதாரம், அவதாரங்களிலே பரிபூர்ண அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரத்தினாலே வெறும் 18 பேர்தான் மோட்சத்தை அடைந்தார்கள் என்று மகாபாரதம், ஹரிவம்சம், ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு தெரிவிக்கிறது. திருவாய்மொழியினுடைய 10ஆம் பத்து முதல் திருவாய்மொழி தாளதாமரை பதிகத்தினுடைய வியாக்கியானத்திலே சுவாமி நம்பிள்ளை தெரிவிக்கிறார். பரிபூர்ண அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அதனாலே பலன் பெற்றவர்கள் எத்தனை பேர்? 18 பேர் தான்.
ஆனால் அவனால் மோட்சத்தை கொடுக்க முடிந்ததா? சரி, ராமன் கொடுத்ததாக சொல்லுகிறார்களே, அயோத்திக்கு மட்டும்தான் அவனால் கொடுக்க முடிந்தது. சரி, நம்மாழ்வாராலே முடிந்ததா என்று சொன்னால் ஒரே ஒரு சிஷ்யர், சுவாமி மதுரகவி ஆழ்வார் மட்டும்தான் ஒரு சிஷ்யர். வேண்டுமானால் இன்னொருவரை சேர்த்துக் கொள்வோமா? ஸ்ரீமன் நாதமுனிகளை சேர்த்துக் கொள்ளலாம். 2 பேருக்கு பரம்பத்தை கொடுப்பவராக இருந்தால். ஆனால் அவருடைய ஸ்ரீசுக்திகள் நமக்கு கொடுக்கிறது. ஆனால் நேரடியாக அந்த 2 பேருக்கு கொடுப்பவராக மட்டும்தான் இருந்தார். ஆனால் சுவாமி எம்பெருமானார் எப்படி என்று சொன்னால், அவருடைய காலம் தொடங்கி அவருடைய திருமுடி சம்பந்தம் பெற்றவர்கள், அவருடைய ஆச்சாரியர்களுக்கே ராமானுஜரால் தான் பரமபதம் மோட்சம் என்கின்ற நிலை இருந்தது. திருமுடி சம்பந்தம் பெற்றதனால்தான் அவருக்கு பரமபதம் என்று இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய காலம் தொடங்கி 12000 ஏகாங்கிகள், 700 ஜீயர்கள், 600 கொத்தம்மாங்கார்கள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பரமபதத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய உத்தாரகத்துவம், அதாவது எம்பெருமான பரமபதத்திற்கு ஏற்றி செல்லக்கூடிய தகுதி பூரணமாக இருப்பது சுவாமி எம்பெருமானாருக்குத்தான் என்று சனமோபாய நிர்ணயம் என்கின்ற கிரந்தத்திலே நாயனாராச்சான் பிள்ளை அறுதியிட்டு காட்டியிருக்கிறார். இதை திருவரங்கத்தமுதனார் பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி என்று இப்பொருளை தேரும் அவர்க்கும் உனக்கும் எனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று இராமானுசா மெய்மை கூறிடிலே. அப்படிப்பட்ட பரமபத்தை அளிப்பதற்கு எம்பெருமான் இருந்தாலும் எம்பெருமான் நாம் செய்யக்கூடிய கர்மங்களை பார்த்து நிகிரகித்து விடுவான். அப்படி இல்லாமல் நமக்கு தரக்கூடிய கருணை, முழு கருணையும் சுவாமி எம்பெருமானாருக்கே உரியதாக இருக்கிறது. உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அவர் திருவடி தவிர நமக்கு வேறு எந்த கதியும் இல்லை. ஆகையால் தான் நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய தரிசனத்திற்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அந்த தரிசனத்தை நாமும் அன்வயித்து மற்றவர்களையும் அன்வயிக்க வைக்க வேண்டும், பிறரையும் அன்வயிக்க வைக்க வேண்டும். இன்றைக்கு உபன்யாச அரங்கம் என்ற ஒன்று நடந்தது. அதிலே முதலிலே 2 பேர் அற்புதமாக பேசினார்கள். 3ஆவதாக சுமாராக ஏதோ ஒருவர் பேசினார். அதிலே இன்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லி ஏதாவது 1-2 விஷயங்களை சொல்ல வேண்டும். அதிலே ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயமாக இருக்கும். ஓஹோ, நல்ல விஷயங்களை சொன்னார்களா, அடுத்த உபன்யாச அரங்கத்திற்கு என்னையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆகையால் இங்கே எழுந்தருளக்கூடிய அனைவருக்கும் என்ன விண்ணப்பம், ஒரு சத்சங்கத்திற்கு போகும் பொழுது குறைந்தது ஒருவரையாவது அழைத்து கொண்டு போக வேண்டும். அழைத்து கொண்டு போனால்தான் நல்லது. எப்படிப்பட்டவர்கள் அழைத்து கொண்டு போக வேண்டும்? ஆத்ம விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே. ஒரு ஊரிலே ஸ்ரீமத் பாகவதம் நடைபெற்றது. ஒரு பெண் பிள்ளை பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளையின் இடத்துல நேற்றைக்கு ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்திற்கு போயிருந்தே ரொம்ப அற்புதமாக அந்த சுவாமி சொன்னார். அதனால் நீயும் வர வேண்டும் என்று சொன்னால் அவளும் கிளம்பி வந்து விட்டாள். 2வது நாள் உபன்யாசம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த புதிதாக வந்த பெண் பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். நம் பக்கத்து வீட்டு பெண்மணி நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தாளே, நல்ல அற்புதமான கைங்கரியத்திற்கு அழைத்து கொண்டு வந்தாளே என்று சொல்லி அடுத்த நாள் இவள் முதலிலே கிளம்பி விட்டாள். போய் அவள் வீட்டு வாசலில் நின்று கொண்டு, என்ன வரவில்லையா, நான் போக வேண்டாமா பாகவத உபன்யாசத்திற்கு? ஒன்றும் நான் வரவில்லை, நீ வேண்டுமானாலும் போ என்று முதலில் அழைத்த பெண்மணி சொல்லிவிட்டாள். எதற்காக? இவள் தானே நம்மை ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்திற்கு அழைத்தார். இன்றைக்கு இப்படி சொல்லிவிட்டால் என்ன செய்வது? எதனால் நீ வரவில்லை? அந்த உபன்யாசகருக்கு ஸ்ரீமத் பாகவதம் சரியாக சொல்ல தெரியவில்லை. என்ன சொல்லுகிறார் அப்படி? அதாவது சேஷிக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். சேஷி என்று சொன்னால் என்னுடைய வீட்டுக்காரர், அவர் பேர் சேஷி, அவர் பேர் சேஷன். சேஷிக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று சொல்ல, உன் பெயர் சேஷி, என் வீட்டுக்காரர் எதற்கு உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்? இதை அடிக்கடி அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு பாகவதம் சொல்ல தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அவள் போகவில்லையா? அப்படிப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வராமல் ஆத்ம விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை அவசியம் அழைத்து கொள்ள வேண்டும். 2 முறை அழைத்தேன் சுவாமி, அவர் வரவில்லை என்று சொல்லவே கூடாது. எதனாலே என்று சொன்னால் 100 முறை அழைக்கும் பொழுது 100வது முறை வந்தால் அது விசேஷம். அடியன் ராசிபுரம் சுவாமியிடத்தில் 1 முறை சொன்னேன், அவர் உடனே ஓடோடி வந்து விட்டார். அவரை போல இருந்தால் எல்லோரையும் எப்பொழுதும் கூப்பிட்டு விடலாம். அப்படி வரவில்லை என்று சொன்னாலும் நாம் கூப்பிடுவதை விடவே கூடாது. ஆகையாலே இந்த அற்புதமான திருமங்கையாழ்வார் சபை, ஸ்ரீ உடையவர் திருவடி கைங்கரிய அறக்கட்டளை,
மேலும் ஸ்ரீ ரங்கநாத கைங்கர்ய ட்ரஸ்ட் ஒரு நல்ல பரிசிரமப்பட்டு ஒரு உபன்யாசம் என்றால் எப்படி இருக்கும் என்று சொன்னால் உட்கார முடியாமல் உட்கார்ந்திருப்போம், நல்ல தூக்கமாக வரும், எப்பொழுது இவர் முடிப்பார் என்பதே தெரியாத ஒரு நிலை. அப்படியெல்லாம் இன்றைக்கு இல்லை. என்னுடைய உபன்யாசத்தை தவிர அற்புதமான ஃபேன், ஆச்சரியமான காற்றோட்டமான இடம், ருசியான பிரசாதம் தயாராக இருக்கின்றது. ஆகையாலே நாம் எல்லோரும் வந்து அன்வைத்து இன்றைக்கு நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? 2 விஷயங்களே தெரிந்து கொண்டோம். ஃபோனிலே 1 மணி நேரம் பேசினாலும் 50 நிமிடங்கள் சொந்த கதை, சோக கதை, சீரியல் கதை எல்லாம் பேசிவிட்டு கடைசி 10 நிமிடங்களிலாவது சுவாமி பெரிய திருமொழி என்கின்ற ஒரு பிரபந்தம் இருக்கிறதாமே, அதை அருளி செய்தவர் யார்? ஒரு கேள்வி. உடனே என்ன சொல்வார்? அவர் என்ன சொல்வார்? பெரிய திருமொழி அருளி செய்தவர் யார்? யாரு? திருமங்கை ஆழ்வார். எத்தனை பாசுரங்கள்? கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. 4000 முறை சேவிச்சிருப்போம், ஆனால் நமக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குல்ல. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். 1084 பாசுரங்கள். இதை மாதிரி ஒரு விஷயம், இது கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 1 நிமிடங்கள் ஆகிட்டு. இதை போல ஒரு சத் விஷயத்தையாவது நாம் ஒரு அடியவர்களிடத்தில் பேசுவேன் என்கின்ற சங்கல்பத்தை இந்த உபன்யாச அரங்கம் கொடுத்தது. மேலும் இந்த இடத்தை அப்படியே பாருங்கள், எல்லாரும் ஒரு முறை பாருங்கள். இந்த வயதுடையவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே இப்படி ஒரு உபன்யாச அரங்கிலே உட்கார்ந்திருப்பார்களா? இதனுடைய தலைவர் சுவாமி நம்முடைய தீப பிரகாசர், எழுந்துநிலைங்க சுவாமி, பாருங்கள் எவ்வளவு சிறு வயதாக இருக்கார். கைத்தட்டி நம்ம தெரிவிக்கலாம். இப்படி ஒரு கைங்கரியத்தை நான் செய்ய வருவேன் அப்படின்னு இந்த வயதுடையவர்கள் யாராவது முன் வந்திருக்கிறார்களா? இந்த காலத்தில் தேவையில்லாத வேலைகளை செய்து வண்டியில் போய் எங்கா விழுந்து கிடந்தா அவர்களை நல்ல பிள்ளை என்று அப்பா அம்மாக்களே இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். உண்மையாலே கண்ணபுரம் தொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப்பெறுவரே. இவர்களையெல்லாம் பிள்ளை என்று சொல்லக்கூடாது, தெய்வங்களாக நாம் வணங்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்பொழுது நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக பின்னால் இருந்து உதவ வேண்டும். அவர்களை தயவு செய்து நாம் உற்சாகப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களை டிஸ்கரேஜ் பண்ணிவிடக்கூடாது. நல்ல கைங்கரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நாங்கள் நேற்று இரவு வந்ததிலிருந்து எங்கள் வயிறு காலியாகவே இல்லை. மத்தியானம் பிரசாதப்படுவதா வேண்டாமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு கவனித்து கொண்டு ஒவ்வொரு ஏற்பாடையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டியாக பல பெரியோர்கள் இருக்கிறார். கோயம்புத்தூரிலிருந்து நம்முடைய மாதவ ராமானுதாசர், வாமன ராமானுதாசர், விஷ்ணுத்த ராமானுதாசர் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். உள்ளூரிலே நம்முடைய திருவேங்கடன் சுவாமி தொடக்கமானவர்கள், பிரகாஷ் சுவாமி தொடக்கமானவர்கள், இங்கே காளிப்பட்டி சுவாமி தொடக்கமானவர்கள், மற்றவர்களுடைய திருநாமம் அடியனுக்கு தெரியாது. அத்துணை பெயர்களும் விடுபட்டவர்களெல்லாம் என் மனதில் அகப்பட்டவர்களாக கொண்டு, சுவாமி என்னுடைய பேரை சொல்லலையே அப்படின்னா அவங்க பேரை தான் நான் முதல்ல சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கணும். சுவாமி என்னையும் சொல்லியிருக்காருங்கிற நினைவோட அந்த பிள்ளைகளுக்கு நாம் வேண்டிய ஆதரவை கொடுப்போம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர முடியுது அடியவங்களால். அதுக்கு என்ன காரணம்னா வெளியூர், உள்ளூரிலே நிறைய வளங்கள் இருக்கிறது, பக்கத்திலே நிறைய உபன்யாசகர்கள் இருக்கிறார்கள், அல்லது உபன்யாசகர்களை உருவாக்குவோம். யாராவது குழந்தையில் ஒரு மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவோம். நரசிம்ம பிரியா, முகுந்த பிரியா போல குழந்தைகளை நாம் உருவாக்குவோம். நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா சிந்தாமல் சிதறாமல் எப்படி குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போமோ அதை போல இந்த சம்பிரதாயத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுவும் நல்லது தானே, சேர்க்க வேண்டுமாய் உங்கள் திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டு அற்புதமான உபன்யாச அரங்கத்திற்கு இடமளித்து இதை போல பல பரம்பரைகளாக தோப்பு சுவாமியினுடைய குடும்பத்தார்கள், ஸ்ரீமான் விளாஞ்சோல பிள்ளை அவர்கள் குடும்பமே அடியனுக்கு ஞானாச்சாரியர்கள். அவங்க தோப்பு சாமி தொடங்கி ஸ்ரீமான் விளாஞ்சோல பிள்ளை ராமானுதாசர் தொடங்கி அடியவங்களுடைய குடும்பத்திற்கே ஞானாச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அற்புதமான ஒரு ராமானுஜ கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு அற்புதமான சபை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதவுவதற்காக ஒரு சபை வந்திருக்கிறது. இதை எல்லோரும் செய்ய வேண்டுமா பிரார்த்தித்து கொண்டு ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். குற்றம் குறை இருந்தால் அடியேன் ராமானுஜதாசன்.